तस्माद्वा एतस्मादात्मन आकाशः सम्भूतः आकाशात् वायुः वायोरग्निः अग्निरापः अद्य पृथिवी पृथिव्या ओषधयः ओषधीश्चोर्णम् अन्नात् पुरुषः
இந்த இனிய மாலை காலை பொழுதில் இந்த சபையில் கூடியுள்ள அனைவருக்கும் ஓம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பில் எங்களது மனமார்ந்த நமஸ்காரங்கள், வணக்கம். आप सबको ए 17th नेशनल वैदिक विस्टा में स्वागत करता हूँ. अभी वैदिक प्रेयर से हम लोग शुरू करेंगे. या चोदिताया चानुदितात वाचे नमो नमो वाचे नमो वाचस्पतये नमः ऋषिभ्यो मन्त्रकृभ्यो मन्त्रपतिभ्यो मामृषयो मन्त्रकृतो मन्त्रपतयः परा अमृषीन् मन्त्रकृतो मन्त्रपतीन् परादा वैश्वदेवीं वाचमुद्यासगं शिवामदस्तान् जुष्टान् देवेभ्यः शर्म मे द्यौ शर्म पृथिवी शर्म विश्वमि जगत् शर्म चन्द्रश्च सूर्यश्च शर्म ब्रह्म प्रजापति भूतं वदिष्ये भुवनं वदिष्ये तेजो वदिष्ये यशो वदिष्ये तपो वदिष्ये ब्रह्म वदिष्ये सत्यं वदिष्ये तस्मा अहमिदमुपस्तरणमुपस्तरणमुपस्तरणं मे पशूनां भूयादुपस्तरणमहं प्रजायै पशूनां भूयासं प्राणापानो मृत्योर्मापातं प्राणापानो मामाहादिष्टं मधुमनिष्ये मधुजनिष्ये मधुवक्ष्यामि मधुवदिष्यामि मधुमतीं देवेभ्यो वाचमुद्यासगं शुश्रूषेण्यां मनुष्येभ्यस्तं देवा अवन्तु शोभायै पितरो नुमदन्तु. ओम शांति शांति शांति. குத்துவிளக்கு ஏற்றி இந்த விழாவை இனிதே துவங்க நமது இந்த 17 வருடங்களிலும் நம்முடன் பயணித்து இந்த ட்ரஸ்ட் இவ்வளோ பெரிய லெவலில் வளர்ந்ததுக்கு முக்கிய காரணமான நமது அன்பிற்குரிய மகாமகோபாத்தியாய ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். நமது முக்கிய விருந்தினராக நமது அழைப்பை அன்புடன் ஏற்று இங்கு வந்திருக்கும் ஆனரபிள் ஜஸ்டிஸ் ஸ்ரீ ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். ஓம் சேரிட்டபிள் ட்ரஸ்டின் முக்கிய ட்ரஸ்டியாக இருந்து நமக்கு உறுதுணையாக இருக்கும் ஸ்ரீ டிடிஎஸ்ஆர் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறேன். நமது ஓகே ஆரம்ப காலத்திலிருந்தே இந்த ஓம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுக்காக தன்னுடைய முழு வாழ்க்கையும் அர்ப்பணித்து இதை ஒரு கனவாக ஆரம்பித்து இன்றளவும் வெற்றிகரமாக நடத்தி வரும் ஸ்ரீ நாராயணன் அவர்களையும் நமது இளைய ட்ரஸ்டி, அதாவது
இளையவர்கள் வந்தால் தான் வந்து ட்ரஸ்ட் மேலே மேலே முன்னுக்கு வருன்றதுக்காக எல்லா பொறுப்புகளையும் ஏற்றுண்டு ரொம்ப சந்தோஷமாக பங்கேற்று கொண்டிருக்கும் ஜெயந்த் விஸ்வநாதன் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறேன். தற்பொழுது குத்துவிளக்கு ஏற்றி இந்த விழாவை இனிதே தொடங்கி வைக்குமாறு அனைத்து முக்கிய விருந்தினர்களையும் வேண்டிக் கொள்கிறோம். இந்த 17 வருடங்களாக வெற்றிகரமாக இந்த ட்ரஸ்ட் நடந்து கொண்டிருக்குன்னா அதில் நிறைய பேர் வந்து பல விதங்களில் நமக்கு உதவி செய்திருக்கா. ஆனால் வருஷம் இது நடக்கும்போது ஒவ்வொரு வருஷம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். வருஷம் பார்க்கும்போது புதுசாக தான் இருக்கும். முதல்ல ஒன்லி தென்னிந்தியாவில் மட்டும் ஆரம்பித்த இந்த வேத போட்டிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தென் மாநிலங்களுக்கு பரவி அதுக்கப்புறம் வடக்கிந்தியாவையும் முழுக்க உள்ளே கொண்டு வந்து ரொம்ப பிரமாதமாக நடக்கிறது அப்படின்னா அதுக்கு வந்து முதல் காரணம் டாக்டர் பாலாஜி அண்ட் ஸ்ரீ நாராயணன். இப்போ ஸ்ரீ நாராயண் சார் இந்த வருடத்துக்கான ரிப்போர்ட்ஸை படிப்பேன். ஜெயந்த் வில் ரீட் வெல்கம் அட்ரஸ்ன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அது படிப்பேன். நமஸ்காரம். ஓம். வேதத்துக்கு என்னோட முதல் நமஸ்காரங்கள். ஓம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் 17th வேதிக் டேலண்ட் விஸ்டா உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மேடையில் அமர்ந்து கொண்டிருக்கும் நாங்கள் அன்போடு அழைக்கும் எங்களது ராஜகுரு மகோமகோபாத்தியாயா பிரம்மஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகளுக்கு எங்களோட முதற்கண் நமஸ்காரங்கள். சீஃப் கெஸ்ட் ஹானரபிள் ஜஸ்டிஸ் GR சுவாமிநாதன் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். ஒரே ஒரு कॉल ओवर द फोन, एक कॉल ही किए थे उनको. वो इतना बिजी जज है, बस उनको एक फ़ोन कॉल में हमने पूछा कि अगर आप आएंगे तो हमें बहुत खुश होगा, நீங்கள் வந்தேன்னா நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம் அப்படின்னு சொன்ன அடுத்த க்ஷணமே ஒரு நிமிஷம் கூட யோசிக்காமல் நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லி எந்த விதமான ஃபார்மாலிட்டியும் அக்செப்ட் பண்ணாமல் எந்த விதமான ப்ரோட்டோகாலும் எங்கள்கிட்டேருந்து எதிர்பார்க்காம நீ என்னை கூப்பிட்டுட்டே இல்லையா நான் வந்துடுறேன் வேதத்துக்கு அப்படின்னு சொன்னதுக்கு உங்களுக்கு எங்களோட அனந்த கோடி நமஸ்காரங்கள் சார். 2008 நாராயணன் சார் அண்ட் பாலாஜி சாரோட தாட் ப்ராசஸில் உருவான குழந்தை தான் இந்த ஓம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட். இப்போது
17 தொட்டு 18 வரப்போகிறது. ஸோ இட் இஸ் கோயிங் டு பிகம் அன் அடல்ட் பை வர்ச்சு ஆஃப் ஹிட்டிங் 18 நெக்ஸ்ட் இயர். அது ஃபவுண்ட் பண்ணுறதே அவளுக்கு ஒரு தாட் ப்ராசஸ். நம்ம வேதிக் சொசைட்டிக்கு நம்ம அந்த குழந்தைகளை एंकरेज பண்ணுறதுக்கு जो बच्चे लोग हैं उनको एंकरेज करने के लिए उन्होंने ये शुरू किया था. सो 2008 में जब शुरू किया था, 2009 में पहले परीक्षा जब हो रहा था, एग्जाम कंपटीशन जब हो रहा था, थोड़ा छोटा सा एक जो भी छात्र है சென்னை में जो भी பாடசாலா है, சென்னையில் இருக்கிற பாடசாலாவில் இருக்கிற குழந்தைகளை கூப்பிட்டு அவளை வச்சு ஒரு காம்படிஷன் அப்படிங்கிற ஒரு யூனிக் தாட் ப்ராசஸில் ஃப்ரம் த கைடன்ஸ் ஆஃப் நம்ம பிரம்மஸ்ரீ சாஸ்திரிகள் மாமா கைடன்ஸில் அவர் சீஃப் மென்டாரா சீஃப் ராஜகுருவாக எங்களுக்கு இருந்து கைட் பண்ணி ஆரம்பித்தது. இது படிப்படியாக ஒரு 130 வேதிக் ஸ்டூடெண்ட்ஸோடு ஆரம்பித்தது ஃபியூ இயர்ஸ். அப்படியே படிப்படியாக ஏறி வருஷம் சென்னையிலேருந்து தமிழ்நாடுக்கு ஸ்ப்ரெட் ஆச்சு. தமிழ்நாடுலேருந்து கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, என்டையர் சவுத்துக்கு ஸ்ப்ரெட் ஆச்சு. 2015 வரைக்கும் சவுத் இந்தியாவில் இருக்கிற எல்லா பாடசாலையில் இருக்கிற குழந்தைகளை கூட்டின்னு வந்து जो भी छात्र साउथ इंडिया में थे, पाठशाला में थे, उनको सब बुला के हम कंपटीशन कर रहे थे. तो 2015 से 2023 तक 2015 2023 வரைக்கும் ऑल इंडिया वैदिक पाठशाला कंपटीशन. तो सिर्फ साउथ इंडिया में नहीं होना चाहिए, ये पूरा इंडिया में बढ़ना चाहिए करके नॉर्थ से भी हम बच्चे को बुला के पैन इंडिया से 250 प्लस पाठशालास रजिस्टर करके अप्रॉक्सिमेटली 1300 चिल्ड्रन 1300 குழந்தைகள் நம்ம காம்படிஷனில் கலந்துண்டு இவ்வளோ குழந்தைகள் இருந்ததுனால ரெண்டாக பிரித்து ரீஜனல் காம்படிஷன் அண்ட் ஃபைனல் காம்படிஷன் வச்சு 400-450 குழந்தைகளை சென்னை கூட்டின்னு வந்து 2015 to 2023 கோவிட் இருந்தும் அது நிறுத்தக்கூடாது, வேதங்கிறது ஒழிச்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிறது சாஸ்வதம் அப்படிங்கிறதுனால கோவிட்லேயும் ஆன்லைனில் பரீட்சை நடத்தி கோவிட் போதும் அவளுக்கு அந்த என்கரேஜ்மெண்ட்டை கொடுத்தோம். சதுர்வேதம் 9 ஷாக்கிலேருந்து குழந்தைகள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணா 15 வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டோம் அப்படிங்கிற ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் வர ஆரம்பிச்சது. 15 வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துகிறோம் அப்படின்னோடனே குழந்தை எல்லாமும் என்கரேஜ் ஆகிட்டா. எப்படி நமக்கு நம்ம மொபைலில் ரீஸ்டார்ட் அப்பப்போ அப்கிரேட் கேட்குறது இல்லையா, அதே மாதிரி 16வது வருஷம் 16th இயர்லேருந்து வி டிசைடட் என்கரேஜ்மெண்ட் நல்லபடியாக நடந்துட்டுருக்கு. இப்போ அடுத்தது நம்ம एम्पावरमेंट. एंकरेजमेंट तो सब बच्चे को हो गया है, अभी एम्पावरमेंट से मूव होना चाहिए करके कंपटीशन से परीक्षा. पहले कंपटीशन था, अभी परीक्षा हो रहा है. முன்னாடி காம்படிஷனாக இருந்தது, இப்போ பரீட்சையாக மாறி மூலாந்தம் கிரமாந்தம் கணாந்தம் முடித்த வேதிக் ஸ்காலர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்னு வெறும் ஸ்டூடெண்ட்டாக சொல்லிட முடியாது இல்லையா. ஏன்னா நீங்கள்லாம் மூலாந்தம் முடிச்சிருக்கேள், கணாந்தம் முடிச்சிருக்கேள், கிரமாந்தம் முடிச்சிருக்கேள்னா நீங்கள் வந்து ஸ்காலர்ஸ் ஆகிடுறேன் இல்லையா. ஸோ வேதிக் ஸ்காலர்ஸ்க்கு எக்ஸாமினேஷன் நடத்த ஆரம்பித்தோம். அந்த எக்ஸாமினேஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண இந்த குழந்தைகளுக்கு எங்களோட அனந்த கோடி நமஸ்காரங்கள். உங்களை அன்போடு வரவேற்கிறேன். आपका सुस्वागत है. ஒரு பரீட்சை வேதத்தில் பண்ணணும் அப்படின்னா பரீட்சாதிகாரி ரொம்ப முக்கியம். பரீட்சாதிகாரிகள் இருந்து அந்த குழந்தைகளுக்கு அந்த பரீட்சையை அந்த 1 full day குழந்தைகளோட இருந்து அந்த பரீட்சையை நடத்தி கொடுத்த எங்கள் எக்ஸாமினர்ஸ்க்கு எங்களோட மனமார்ந்த நன்றிகள். உங்களையும் நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். आपका शुभ स्वागत है. பரீட்சை நடத்துகிறோம், குழந்தைகள் இருக்கா, பரீட்சாதிகாரி இருக்கா, இதெல்லாம் நடத்துகிற பாடசாலா ஒன்று இருக்கு இல்லையா. அந்த பாடசாலாவில் அந்த பாடசாலா குருக்கள் யாரெல்லாம் அந்த குரு உங்களுக்கெல்லாம் நடத்துகிறாலோ அந்த குரு அத்தனை பேருக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றிகள், அவளுக்கும் நமஸ்காரங்கள். இதெல்லாம் நடந்தாலும் நமக்கு இவ்வளோ பெரிய ஈவெண்ட்டை நடத்தணும், பேண்ட் ஓவர் அ பீரியட் ஆஃப் 8 months நடத்தணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு முக்கியமானது டோனார்ஸ், நம்மளோட ரீட்டெயில் இண்டிவிஜுவல் டோனார்ஸ். அண்ட் வேதங்கிறது
செக்குலர் ஃபேப்ரிக்கில் வருமா அப்படின்னா வரும். ஏன் அப்படின்னு கேட்டோன்னா, யுனெஸ்கோ ஹேஸ் ஆல்சோ ரெக்கக்னைஸ்ட் வேதா ஹேஸ் ஹெரிட்டேஜ் and therefore it is directly eligible under Companies Act. I am a company secretary, so I have to speak a little about Companies Act. Companies Act la schedule 7 la டைரக்டா ஃபாலோ ஆகிறதுனால இந்த ட்ரஸ்ட்டுக்கு கொடுக்குற டொனேஷன் சிஎஸ்ஆர் எலிஜிபிளாக இருக்கிறதுனால கார்பரேட்ஸ் who have donated CSR to our trust for the welfare of Vedic society அவளுக்கு எங்களோட மனமார்ந்த நமஸ்காரங்கள், நன்றிகள். சரி, வேதத்துக்கு மட்டும்தான் பண்ணுறோமா அப்படின்னா இல்லை. நிறையா குழந்தைகளுக்கு ஸ்கூல்ஸ்க்கு கம்ப்யூட்டர் டொனேஷன் பண்ணியிருக்கோம். நிறையா வில்லேஜஸில் போய் மெடிக்கல் கேம்ப்ஸ் நடத்தியிருக்கோம். கோவிட் போது ऑक्सीजन सिलेंडर्स रिक्वायरमेंट இருந்தபோது ऑक्सीजन सिलेंडर्स हमने दिए थे बहुत हॉस्पिटल्स को और मास्क्स भी फ्री दिए थे. सो हम सिर्फ वैदिक सोसाइटी को नहीं बट वैदिक सोसाइटी जो सबका अच्छे के लिए सबका भला के लिए जो करते हैं हम ओम चैरिटेबल ट्रस्ट से भी करते हैं. अभी 17th नेशनल वैदिक टैलेंट विस्टा என்ன நடக்க போகிறது, வாட் டு வி எக்ஸ்பெக்ட், अभी क्या होने वाला है नेक्स्ट 2 days. இனாகரேஷன் முடிஞ்ச உடனே நம்ம பிரம்மஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள் பேசுவா. எக்ஸாமினேஷனில் என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு நாராயணன் சார் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவா. நம்மளோட சீஃப் ஜஸ்டிஸ் உங்களோட ஸ்பீச்க்காக வி ஆர் ஈகர்லி வெயிட்டிங் சார். அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கல் வைத்த வாரம் அப்படின்னு ஒரு யூனிக் ஈவெண்ட் ஒன்று நடக்க போகிறது. கல் வைத்த வாரம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாத்தியார் ஒரு குழந்தைக்கு ஒரு பஞ்சாயத்தில் இருக்கிற ஒரு அக்ஷரத்துலேருந்து ஆரம்பிப்பான். அந்த வேதிக் ஸ்காலர் அந்த அக்ஷரத்துலேருந்து ஆரம்பித்து they have to continuously recite for the next 250th word. ஸோ 250th word வரைக்கும் அவன் அந்த குழந்தை மைண்டில் கால்குலேட்டும் பண்ணணும், அந்த குழந்தை மைண்டில் அதை கரெக்டாக ரிசைட்டும் பண்ணணும். அதில் சில டெக்னிக்கல் நுவான்சஸும் இருக்குது. விச் இஸ் அந்த அக்ஷரம் வந்து ரெண்டாக பிரிக்கப்படணும் அப்படின்னா அது ரெண்டாக பிரிக்கப்பட்டு 250th வேர்டில் நிறுத்தணும். 249 நிறுத்தினாலும் தப்பு, 251 நிறுத்தினாலும் தப்பு. அப்படிப்பட்ட ஒரு ஈவெண்ட்டை ஃப்ரம் 10:30 onwards till 12:30 we will be seeing. அது முடிஞ்ச உடனே மத்தியானம் நம்மளோட எக்ஸாமினர்ஸ், நம்மளோட வேத குருஸ், அவள் எல்லாருக்கும் நம்மளோட டோனர்ஸ், நம்மளோட வாலண்டியர்ஸ், நம்மளோட ட்ரஸ்டீஸ், நாங்கள் எல்லாருமே அவளுக்கு பாத பூஜை பண்ணுவோம். அவளோட ஆசீர்வாதங்கள் பரிபூர்ணமாக எங்களுக்கு மாத்திரம் இல்லாமல் இந்த லோக்கத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் வரணுங்கிறதுக்காக எல்லாருக்கும் சார்பாகவும் நாங்கள் அவளுக்கு பாத பூஜை பண்ணுவோம். அது முடிஞ்ச உடனே வேதார்த்த சதஸ். இப்போ நம்ம எல்லாருக்குமே வேதத்தில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஆனால் அந்த வேதத்தில் ஓட அர்த்தம் புரியணும் இல்லையா? அந்த அர்த்தம் புரியணும் அப்படின்னா அந்த வேதத்தில் இருக்கிறவா யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா, अभी जो है वेद सबको बहुत पसंद होता है पर उसका अर्थ जो है वो समझना है ना. उसके लिए एक लेक्चर डेमोन्स्ट्रेशन है, वेदार्थ सदस है. फिर प्रयोग मंत्रा. अभी घर में सब गणपति होमम करते हैं, पुण्यावाचनम करते हैं. विवाह में भी वेद होता है. நம்ம கல்யாணத்தில் கணபதி ஹோமத்தில் இல்லை நம்ம புண்ணியாவாச்சனத்துலேயும் வேதம் யூஸ் பண்ணுறோம். அதோட அர்த்தங்கள் என்ன, அதோட பலம் என்ன, வாட் இஸ் த ஃப்ரூட் ஆஃப் த டீட் தட் யூ ஆர் டூயிங் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு we have prayoga mantra explanation that is going to happen today by brahmashri ஸ்ரீ கிருஷ்ண கணபாடிகள். அவளோட உபன்யாசம் நடக்க போகிறது. நாளைக்கு கார்த்தால வேதிக் டிலைட். அதாவது நம்ம வந்து வேதத்தில் மியூசிக்கில் ஜுகல்பந்தி கேட்டிருக்கோம். ஒரு கர்நாடிக் மியூசிக்கும் ஒரு हिंदुस्तानियों क्लब பண்ணி म्यूजिक में हमने जुगलबंदी सुना है. कभी आपने वेद में जुगलबंदी सुना है क्या? வேதத்தில் ஜுகல்பந்தி இந்த வருஷம் நாளைக்கு கார்த்தால வேதிக் டிலைட்டில் உங்களை மாதிரி we are also very very eager to know how the jugalbandi is going to happen. நாளைக்கு கார்த்தால அது நடக்க போகிறது. அதுக்கப்புறம் வேதத்தோட மகிமை அர்த்தத்தை புரிஞ்சுட்டோம். அப்புறம் நம்ம பண்ணுற அந்த ஹோமத்தோட அர்த்தத்தையும் புரிஞ்சுட்டோம். अभी वेद का महिमा जो है उसको भी समझ में आना चाहिए करके कल एक लेक्चर डेमोन्स्ट्रेशन है. उसके बाद एक वैलिडिक्टरी सेशन जो आप लोग का सर्टिफिकेट्स जो है நீங்களாம் சர்டிஃபிகேட்
அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்கிற அந்த சர்டிஃபிகேட் நாளைக்கு மத்தியானத்துலேருந்து டிஸ்ட்ரிபியூட் செய்யப்படும் வேலிடேட்டரி செஷனில். 17th வேதிக் டேலண்ட் விஸ்டாக்கு உங்களை எல்லாம் அன்போடு வரவேற்று நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த 17th நேஷ்னல் வேதிக் விஸ்டாவில் வருஷா வருடம் நாம் நம்ம ட்ரஸ்ட் சார்பாக ஒரு அகில இந்திய அளவில் ஒரு அக்னிஹோத்ரி ஒருத்தரை கௌரவிக்கிறத நம்ம வழக்கமாக வச்சுட்டுருக்கோம். இந்த வருஷம் அதுக்கு சிறப்பாக ஷோலாப்பூர்லேருந்து வந்திருக்கார் நம்மளுடைய ஸ்ரீ சைத்தன்ய நாராயண காலே சுவாமி அவர்கள். அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். இப்பொழுது இந்த வருடாந்திர அறிக்கையை ஸ்ரீ நாராயணன் அவர்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்வார். எல்லாருக்கும் நமஸ்காரம். முக்கியமாக இருக்கும் இந்த எக்ஸாமினேஷன் ரிப்போர்ட் அப்படிங்கிறத நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் இந்த வருஷம் அப்படிங்கிற ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறேன். ஏன்னா நம்ம எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்க்குறது என்னென்னா, ஹானரபிள் ஜஸ்டிஸ் வந்திருக்கார், அவருடைய வார்த்தை அமுதத்தை கேட்கணும்னு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் நிறையா டைம் நான் எடுத்துக்க விரும்பலை. சுருக்கமாக இந்த எக்ஸாமினேஷனை பற்றி சொல்லிடுறேன். ஜெயந்த் அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு 15 வருஷம் காம்படிஷனுங்கிற முறையில் நடத்தினோம். அப்போது அந்த வேதத்தையே அந்த வேதத்துடைய மொத்த பாகத்தை 4ஆக பிரித்து, இல்லை 3ஆக பிரித்து, இல்லை 5ஆக பிரித்து, அந்தந்த சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி பிரித்து அந்தந்த சிலபஸுக்கு அவளுக்கு காம்படிஷன் வச்சு ப்ரைஸ் கொடுத்துட்டுருந்தோம். அப்போ அவளுக்கு 10 நிமிஷம் தான் டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். அதில் அவளுக்கு ஒரு லக் பேஸ்டாக மட்டும் இருந்தது. அப்போது என்கரேஜ்மெண்ட்டு தான் எங்களுடைய தாத்பரியமாக இருந்தது. ஒரு 15 வருஷம் ஆன அப்புறம் நம்மளும் மாறணும், நம்மளும் இப்போ என்கரேஜ்மெண்ட்லேருந்து எம்பவர்மெண்ட் போகணும் அப்படின்னு ஜெயந்த் சொன்ன மாதிரி எங்களுடைய பேட்டர்னை மாற்றி கிட்டத்தட்ட 1.25 மணி நேரத்துலேருந்து, அதாவது மூலாந்தமாக இருந்தால் 1.25 மணி நேரம் பரீட்சை, கிரமாந்தமாக இருந்தால் 1.5 மணி நேரம் பரீட்சை, கணாந்தமாக இருந்தால் 4 மணி நேரம் பரீட்சை, இப்படி வச்சு அந்த பசங்களை ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்ட் பண்ணி அவளுக்கு இப்போ ப்ரைஸ் கொடுக்க போகிறோம். அதில் ஜெயித்தவாளுக்கு, அதாவது ஒரு சின்ன ஒரு கம்பேரிசன் சொல்கிறேன். அந்த காம்படிஷன் போது கிட்டத்தட்ட ஒரு 80% ஸ்டூடெண்ட்டை ப்ரைஸ் வாங்குவாள். இப்போது எக்ஸாமினேஷனில் 50% ஸ்டூடெண்ட் தான் வாங்குகிறான். ஏன்னா அந்தளவுக்கு டஃப் ஆகிட்டோம். குழந்தைகள் நல்லாவே பரீட்சை பண்ணுறோம். அது எப்படின்னா, மூலாந்தம் மட்டும் மொத்தம் 6 எக்ஸாமினர்ஸ் பரீட்சை பண்ணுவாள். அதாவது எந்த பார்ஷியாலிட்டியும் வரக்கூடாது அப்படிங்கிறதான் தாத்பரியம். அந்த சிலபஸ் என்ன பண்ணுவோம், 50% பிரித்து முதல் 50%ல் ஒரு 2 பேர் பண்ணுவாள், அடுத்த 50%ல் இன்னும் 2 பேர் பண்ணுவாள். இவன் பண்ணி முடிச்சு 100% சிலபஸை செக் பண்ண அப்புறம் இது இருக்கிற ஸ்பெஷல் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்காக ஒரு 15 நிமிஷம் இன்னும் 2 பேர் பண்ணுவாள். இப்படியாக ஒரு குழந்தைய 6 பேர் பரீட்சை பண்ணி அதில் பாஸ் பண்ணி வர குழந்தைகள் இங்கே மார்க் வாங்கி ப்ரைஸ் வாங்குறான். அதுதான் நம்ம சிறப்பு. சாதாரணமாக மற்ற இடத்துல தான் 2 பேர் பரீட்சை பண்ணுவா, அதோட முடிஞ்சு போச்சு. இங்கே 6 பேர் பரீட்சை பண்ணியிருக்கா, அது ஒரு பெரிய விசேஷம். அடுத்தது கிரமாந்தம், கணாந்தமெல்லாம் அதெல்லாம் 2 பேர் தான் பண்ணுறா. ஆனால் டைம் ஜாஸ்தி. கிரமாந்தத்துக்கு 1.5 மணி நேரம், கணாந்தத்துக்கு 4 மணி நேரம் இது பரீட்சை பண்ணுறா. இதே மாதிரி சாமவேதத்தில் பூர்வபாகம் உத்தரபாகம் அப்படின்னு வச்சு அந்த பூர்வபாகத்துக்கு அதுக்கான பரீட்சாதிகாரிகள் அங்கே 6 பேர் பண்ணுவா. ஆனால் உத்தரபாகத்துக்கு 2 பேர் பண்ணுவா. ஆனால் டைம் ஜாஸ்தி. இதுதான் இந்த மாதிரி வச்சு அவளை தரவாக பரீட்சை பண்ணியிருக்கோம். இந்த வருஷம் மொத்தம் 220 ஸ்டூடெண்ட்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணால் ஆல் ஓவர் இந்தியாவில். அதில் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ், அதாவது என்னென்னா சில பேருக்கு போர்ஷனே முடிக்காமல் இதில் ரெஜிஸ்டர் பண்ணிவிடுவா.
அவளெல்லாம் நாங்கள் எங்களுடைய எக்ஸாமினேஷனில் எலிமிட் பண்ணதில் 192 பேர் செலக்ட் ஆனால் அவளை ஆன்லைன் பரீட்சை பண்ணோம். இந்த ஆன்லைன் பரீட்சை இருக்குது அப்படின்னா 2 பர்பஸ். ஒன்று இவள் சிலபஸ் முடிச்சிட்டேன்னு சொல்கிறா. அதாவது இவள் என்ன நம்பிக்கைன்னா நம்ம 3 மாதம் கழிச்சுனா பரீட்சை வைக்க போகிறோம், அதுக்குள்ளே முடிச்சிடுவோம் அப்படின்னு நம்பிக்கையில் முடிச்சுடுறேன்னு சொல்லிவிடுவாள். ஆனால் தயாராக இருக்க மாட்டாள். அதனால் ஆன்லைனில் பரீட்சை பண்ணி வடிகட்டுறோம். அப்போ 192 பேரில் 150 பேர் தான் செலக்ட் ஆனான். இப்போ அந்த 150 பேரை நேராக சாக்ஷாத் பரீட்சை நடந்தது. அதில் பண்ணதில் 102 பேர் குவாலிஃபை ஆனான். ஸோ இவாளில் வந்து ஒரு 6 பேர் 100 out of 100 வாங்கியிருக்கா. அதுவும் நம்ம பாராட்ட வேண்டிய விஷயம். இது நார்த்தில் 42 பேர், சவுத்தில் 60 பேர் இது பாஸ் பண்ணியிருக்கா. இதுதான் அந்த எக்ஸாமினேஷனை பற்றி. இந்த எக்ஸாமினேஷனில் ப்ரைஸஸ்லாம் எப்படி கொடுப்போம் அப்படின்னா 60 மார்க் தான் பாஸ் மார்க்கு. 60ல் 69 வரத்துக்கு ஒரு அமௌண்ட்டு, அதை விட ஹையர் அமௌண்ட்டு 70லேருந்து 79. அந்த மாதிரி ஒவ்வொரு 10 மார்க்குக்கு இன்க்ரீஸ் பண்ணி கடைசியில் பார்த்தீங்கன்னா 5000 ஆரம்பிக்கிற ப்ரைஸ் 15,000 வரைக்கும் போகும். இப்படி கிரடேஷனில் நம்ம ப்ரைஸஸ்லாம் வச்சுருக்கோம். இந்த எக்ஸாமினேஷனில் சப்சிக்வெண்ட்டாக நம்ம டெட்லைன் சொன்னால் அப்புறம் கூட நிறைய பேர் சேரணும்னு விருப்பப்பட்டா. பட் டெட்லைன் முடிஞ்சு போயிடுது, எங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் ஓவர் ஆகிடுது, நாங்கள் பரீட்சைக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டோம், இனிமேல் சேர முடியாதுன்னு சொல்லிவிட்டு சில பேர் சேர முடியல. அவளும் அடுத்த வருஷம் வருவாள். போன வருஷம் எங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் 110 தான் இருந்தது. இந்த வருஷம் ரெஜிஸ்ட்ரேஷன் 220. அது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு, அப்சல்யூட்லி 100% இன்க்ரீஸ். ஸோ இதே மாதிரி நாங்கள் அடுத்த வருஷம் ஒரு 400 பேர் எதிர்பார்க்குறோம். இதெல்லாம் தெய்வாதீனமாக நடந்துட்டுருக்கு. இது பகவானோட அனுகிரகத்தில் மேலும் வளரணும்னு எல்லாரையும் பிரார்த்திச்சுட்டு இதுக்கு மேற்கொண்டு நம்ம டைம் பிரகாரம் ஜஸ்டிஸ் அவர்கள் 9 மணிக்கு பேசணும். அது அவருடைய வரவை ஏற்பாட்டு நாங்கள் ஆவால் எதிர்பார்த்துட்டுருக்கோம். அவரை மாதிரி ஒரு சிம்பிள் பர்சன் பார்க்கவே முடியாத லோகத்தில். அதாவது ஜெயந்த் ஒரே ஒரு விஷயம் சொன்னார், கூப்பிட்டேனே ஒத்துட்டார் அப்படின்னு. அதில் தாற்பயம் என்னென்னா அவர் ஃப்ரீயாக இருக்காருன்னு அர்த்தம் இல்லை, நம்ம என்ன பர்பஸுக்கு கூப்பிட்றோன்னு பொறுத்து. நம்ம வேறு சம்மந்தமாக கூப்பிட்றோம் அப்படிங்கிறதுனால உடனே அக்செப்ட் பண்ணிட்டார். அதுதான் முக்கியம். இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது, இந்த மாதிரி ஒரு குழந்தைகளுக்கு ஒரு இனாகிரேஷன், இந்த வேத குழந்தைகளுக்கு ஒரு இனாகிரேஷன் அப்படின்னா, ப்ரைஸ் கொடுக்கறது அப்படின்னா அதுக்கான தகுதி இருக்கிறவாளை தான் நாங்கள் கூப்பிட்றோம். இது நாங்கள் ரொம்ப வெரி வெரி சூஸி அபவுட் த பர்சன் ஹூம் வி ஹாவ் டு இன்வைட். அந்த மாதிரி ரொம்ப ஆசைப்பட்டு ஜஸ்டிஸ் சுவாமி நான் வரவழைக்கணும் 2 வருஷமாக நினச்சிட்டு இருந்தேன். அது இந்த வருஷம் சார்த்தகம் ஆகிடுத்து. அது பகவானுக்கு நன்றி கூறி என்னுடைய ரிப்போர்ட்டை முடிச்சுக்கிறேன். நமஸ்காரம். நாராயண் சார் இப்போ தான் சொன்னார், ஒரு முக்கியமான விஷயம் இந்த இடத்துல ஷேர் பண்ணிக்கணும். வருஷம் இந்த ஈவெண்ட் நடக்கிறதுக்கு 2 மாதம் முன்னாடியிலேருந்து யாரை கூப்பிடுறது அப்படின்னா, நாராயண் சார் ஒரு ரொம்ப ஹையஸ்ட் ஸ்டாண்டர்ட் வச்சுருப்பார். அதுக்கு இன்னென்ன இதெல்லாம் இருக்கணும். முதல்ல இந்த வேத சபையோட மதிப்பு தெரிஞ்சவா தான் இந்த இடத்துக்கு வரணும், அண்டு சந்தியாவந்தனம் பண்ணுறவா வரணும். இந்த மாதிரி நிறைய சொல்லுவார். நானும் எங்கள் ஹஸ்பண்ட் சொல்லுவோம், சார் உங்கள் லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக இருக்குது, நம்ம சல்லடை போட்டு ஒரு தடவை மைக்ரோஸ்கோப் வச்சுன்னு தான் தேடணும். ஆனால் எல்லா வருஷமும் பகவத் சங்கல்பத்தில் அதுக்கு உரிய முக்கியமான ஒரு விருந்தினர் இங்கே உங்களோட கலந்துண்டு எங்களையும் ப்ளஸ் பண்ணிட்டு போவார். அந்த விதத்தில் ரொம்ப மகிழ்ச்சி. இந்த தடவை நம்மளுடைய சீஃப் கெஸ்ட்டு உயர் திரு ஜஸ்டிஸ் சுவாமிநாதன் சார் வந்திருக்கிறது. அவரை இந்த சந்தர்ப்பத்தில் கௌரவிக்க நமது டிடிஎஸ் சார் அவர்களை வேண்டிக் கொள்கிறேன். அதே மாதிரி இந்த ராஜகுருன்ற வார்த்தை ரொம்ப ஸ்பெஷலான வார்த்தை. இந்த 17 வருஷமாக இந்த ட்ரஸ்ட் இப்படி வளர்ந்துருக்குன்னா நமது பெருமதிப்பிற்குரிய மகாமகோபாத்தியாய ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகளும் கூடவே மாமியோட சப்போர்ட்டும் நமக்கு எப்போவுமே இருந்திருக்கு. அதுக்கு நாங்கள் எல்லா காலத்துலேயும் நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம் எங்கள் ட்ரஸ்ட் சார்பில்.
நமது மகாமகோபாத்தியாய சாஸ்திரிகள் அவர்களை கௌரவிக்க டாக்டர் பாலாஜி அழைக்கிறேன். பாலாஜி பாலாஜி சார், பாலாஜி. இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் நம்மளுடைய இந்த சபையில் வேதம் பூரணமாக அத்தியனம் பண்ண இத்தனை வித்தியார்த்திகள் இருக்குங்க. இந்த சந்தர்ப்பத்தில் நம்ம சீஃப் ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ் ஸ்ரீ சுவாமிநாதன் அவர்களை அவருடைய வரவேற்பை ஆகும். எல்லோருக்கும் நமஸ்காரம். தமிழில் பேச போகிறதுனால இங்கே இருக்கிற குழந்தைகளுக்கு புரியாது. அது முரளி வந்து நாளைக்கு ஒரு ஐ வில் பி நேரேட்டிங் அன் அனெக்டோட். நாளைக்கு நீங்கள் அவளுக்கு சொல்லிடுங்க. அப்போதைக்கு முதல்ல ஒரு விஷயம் சொல்லிக்கணும். என்னோட அத்தின் பேர், அத்தையோட ஆத்துக்காரர், அவர் பேர் அழகு கணபாடிகள்னு பேர். முழுமையாக வேதம் படித்தவர். என்னோட பெரியப்பா ஸ்ரீ சதாசிவம், அவர் இப்போ தான் காலமானாங்க. அவரும் முழுமையாக அத்தியனம் பண்ணவர். என்னோட அத்தை பையன் ஸ்ரீதர்னு பேர், அவரும் இப்போ தான் காலமாயிட்டாங்க. அவரும் முழுமையாக அத்தியனம் பண்ணுவேன். ஸோ வேதம் அத்தியனம் முழுமையாக பண்ண குடும்பத்திலேருந்து வந்தவன் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெருமையாக இருக்குது. அது ஒன்று தான் இங்கே இருக்கிறது எனக்கு தகுதி இருக்குன்னு நினைக்கிறேன், வேற ஒன்றும் கிடையாது. எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப வருத்தம். அவர் மட்டும் ட்ராக் மாதிரி போயிட்டார், பேங்க் உத்தியோகத்துக்கு போயிட்டாருன்னு எங்கள் அப்பாவுக்கு மட்டும் ரொம்ப ரொம்ப வருத்தம். நான் வந்து ஒரு சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நான் ஒரு குட்டி ஒரு 3 நிமிஷம் இருக்கும், ஒரு கதை மாதிரி கேட்டுக்கிடுங்க. உண்மையான சம்பவம் அது. எது எனக்கு என்னோட பார்வையை மாற்றின ஒரு சம்பவம்னு கூட நான் சொல்லுவேன். இதை நான் ஏற்கனவே ஒரு இடத்துல நான் சொல்லியிருக்கிறேன். வேதத்தில் ஒரு பாடசாலையில் 7 வருஷம் அத்தியனம் பண்ணிட்டு ஒரு பிரயோகம் பண்ணிட்டு இருக்கேன். சிகையை வச்சுண்டு எப்படி ஒருத்தர் வாழணுமோ அதே மாதிரி நம்ம அந்த சனாதன தர்மப்படி வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நபர். எனக்கு வர பல வருஷங்களாக பழக்கம். திடீர்னு ஒரு நாள் நம்ம வாசலில் நின்றுண்டு ஒரு கண்ணீரும் கம்பலையுமே அவரும் ஒரு நண்பர் 2 பேர் நிற்கிறா. அவர் டிவிஎஸ்ல தான் அவரும் வேலை பார்த்தவர். அந்த நண்பரும் நிற்கிறா. எனக்கு ஒன்றுமே புரியல. என்னடா அது இப்படி ஒரு மாதிரியே ஒரு நிலகுலைஞ்சு போய் இருக்கிறாரே அப்படின்னு எனக்கு புரியவே இல்லை. அப்புறம் உள்ளே வாங்கன்னு கூப்பிட்டேன். கூப்பிட்ட உடனே என்ன ஆச்சுன்னு இவரால் பேசவே முடியல. நாக்கு தழுதழுக்கிறது அப்படியே. ஜி சொல்லுங்க, ஏன் ஃபீல் பண்ணுற, ஃப்ரீயாக பேசுங்க, நான் வக்கீல் தானே, டாக்டர்கிட்டையும் வக்கீல்கிட்டையும் வந்து எதையும் மறைக்கக்கூடாதுன்னு சொல்லுவா இல்லையா, அவர் ஃப்ரீயாக பேசுங்க, யோசிக்க வேண்டாம், என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, சங்கோச்சம் இல்லாமல் பேசுங்க அப்படின்னு. அந்த டிவிஎஸ்ஸை வேலை பார்த்த கூட அந்த நண்பர் தான் சொன்னார், இவருக்கு வந்து ஒரு கேஸில் கன்விக்ஷன் ஆகிடுத்து, 18 மாதம் தண்டனை கொடுத்துட்டா அப்படின்னாரு. எனக்கு புரியவே இல்லை. நம்ம சனாதன தர்ம நெறிப்படி எனக்கு தெரிஞ்சு வாழக்கூடிய ஒரு மனுஷன் எந்த தப்புமே பண்ணியிருக்க முடியாதே, இவருக்கு போய் எப்படி இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்ததுன்னு எனக்கு புரிஞ்சிக்கவே முடியல. என்ன ஆச்சு அப்படின்னா, நான் கேட்டேன் என்ன ஆச்சுன்னா, அவரோட சகோதரி அமெரிக்காவில் இருக்காங்க. அவள் வந்து கோயிலெலாம் போகணுன்னு ஆசைப்படுறாங்க. அதனால காரில் வந்து எல்லாரும் சகோதரியை கூட்டிட்டு, சகோதரியோட குழந்தைகளையும் கூட்டிட்டு இவர் வந்து கோயிலுக்கெல்லாம் போயிருக்கார். சகோதரி அமெரிக்காவில் இருக்கிறதுனால அவங்க நல்லா கார் ஓட்டுவாங்க. வந்துட்டு இருக்கும்போது சடனாக ஒரு இடத்துல கண்ட்ரோல் போச்சா என்னாச்சுன்னு தெரியல, ஒரு ஆள் மேலே அந்த கார் மோதிடுறது. மோதி அந்த டீ கடை வாசலில் அவர் இறந்தும் போயிடுறார் அந்த பாவம் அந்த நபர். உடனே என்ன ஆகுது, சகோதரிக்கு அடுத்த வாரம் திரும்ப அமெரிக்காவுக்கு போயாகணும். ஸோ என்னோட நண்பராக இருந்த வேதப்படி இருக்கிறவர் அவர் என்ன பண்ணுறார், நேராக போலீஸ் ஸ்டேஷன் நேராக போயிடுறார். இவருக்கும் கார் ஓட்ட தெரியும், இவருக்கும் லைசன்ஸ் இருக்குது. நான் தான் வந்து அஜாக்கிரதையாக நான் காரை ஓட்டிட்டேன், இந்த ஆக்சிடெண்ட்டை ஏற்படுத்திட்டேன் அப்படின்னு அந்த பழியை தான் மேலே சுமந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் சரண்டர் ஆகிறாரு. இவர் மேலே எஃப்ஐஆர் பதிவாகிறது, சார்ஜ் ஷீட் போடுறாங்க, கேஸ் நடக்கிறது. அந்த கேஸ் அந்த நீதிபதி, நான் ஒரு நீதிபதியார் சொல்லக்கூடாது,
இவர் வந்து கோர்ட்டுக்கு போகும்போது குடுமி வேஷ்டாடை இதோட போகிறத பார்த்தோன்னா அதுவே காரணமாகுது. சாதாரணமாக இந்த மாதிரி வழக்குகளில் வந்து 6 மாதம் தண்டனை கொடுப்பா, இவருக்கு 18 மாதம் தண்டனை கொடுத்தான். எதுக்கு குடிமை வச்சுருக்காருங்க, ஒரு காரணத்துக்காகவே கொடுக்கப்பட்டதா நான் சொன்னார் அவர். இதான் நடந்து போச்சு. நான் இப்போ வந்து ஆனால் 3 வருஷத்துக்கு கம்மியாக தண்டனை இருந்தால் ஆட்டோமேட்டிக் பெயில் வந்து ஜெயிலுக்கு போக வேண்டாம். அப்பீல் கோர்ட்டில் பார்த்துன்னு அப்பீல் கோர்ட்லேயும் பாதகமானதான் ஜெயிலுக்கு போகணும். ஸோ அவர் வந்து இவர் அப்படிந்தார். நான் கேட்டேன், ஏன் சுவாமி இது எங்கிட்ட நான் வக்கீல் தானே, முன்னாடி எங்கிட்ட சொல்லியிருக்கலாமே, ஏன் தண்டனை வாங்கினதுக்கு அப்புறமா எங்கிட்ட நீங்கள் சொல்கிறேன் இப்போ இந்த ஸ்டேஜில் போய் அப்படின்னு. இல்லை எனக்கு ரொம்ப கூச்சமாக இருந்தேன்னார். நான் சொன்னேன், கூச்சமே பட வேண்டாம், நான் உங்களை ஒரு வீரனா நான் உங்களை நான் பார்க்கிறேன். தன் சகோதரிக்கு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு அந்த பழியை ஒரு தப்பு பண்ண தான் மேலே ஏற்றுக்கிறாரு. நீர் தானே உண்மையான ஒரு ஆண்மகன், இது போய் வெக்கப்படுறதுக்கு என்ன இருக்கு, நான் உங்களை பெருசாக நினச்சிருப்பேன் அப்படின்னு சொன்னேன். நடந்து போச்சு. சரி வாங்க பார்த்துக்கலாம், அப்பீல் போய் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு நான் நீங்கள் கிளம்பு, உங்கள் பேப்பர்ஸ்லாம் கொடுத்துருங்க அப்படின்னு. ஃபுல்லாக அந்த பேப்பர் முழுக்க நான் வாங்கி படிக்கிறேன். மொத்தம் ஒரு இவருக்கு எதிராக 6 சாட்சிகள் இருக்குது. ஒவ்வொன்றா நான் படிக்கிறேன். நானும் வந்து 26 வருஷமாக வக்கீலாக இருந்திருக்கிறேன், 8 வருஷமாக ஹைகோர்ட் நீதிபதியாக இருக்கிறேன். இந்த மாதிரியான ஒரு சாட்சியை நான் பார்த்ததே கிடையாது. ஒரு சாட்சி கூட நான் சொன்ன இந்த நபர் அவரோ அவர் சகோதரி அவங்க வந்து ஓட்டினாங்கன்னு ஐடென்டிஃபை பண்ணல. எல்லாமே நாங்கள் டீ கடை வாசலில் நின்று கொண்டிருந்தோம், அங்கிருந்து ஒரு மாருதி காரு வந்தது, தாறுமாறாக ஓடியது, இவர் மீது முட்டியது, அவர் இறந்து விட்டார், அப்படிதான் இருக்கே தவிர ஒரு சாட்சியில கூட நான் சொன்னேனே இந்த சாஸ்திரிகள் இவர் தான் ஓட்டினாருன்னா அவர் சகோதரி ஓட்டினாலும் யார் வண்டியை ஓட்டினான்னு யாருமே சொல்லலை. கோர்ட்லையும் யாரும் இவர் ஐடென்டிஃபையே பண்ணலை. அப்படி பார்த்தா இவருக்கு சாட்சியம் இருக்கான்னு பார்த்தா சாட்சியமே இல்லை. இது ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் எடுத்தோம், அப்பீல் கோர்ட்டில் ஆர்கியூ பண்ணோம். அது வந்து இந்த சாஸ்திரியோட நல்ல நேரம் என்னாச்சுன்னா, அந்த அப்பீல் கோர்ட்டில் நீதிபதியாக உட்கார்ந்தது யாருன்னா என்னோட கூட படித்த ஒரு கிளாஸ்மேட்டு. சாட்சியுமே இல்லை. என்ன இந்த கேஸை இது போய் எப்படியா கன்வெர்ட் பண்ண சொல்லிட்டு அந்த நீதிபதி வந்து என்னோட நண்பரை வந்து இவரை வந்து விடுதலை பண்ணிட்டாங்க. நான் அன்னைக்கு தான் நான் உணர்ந்தேன், வேதத்தை நம்ம காப்பாத்தினா வேதம் நம்மளை காப்பாற்றும் அப்படிங்கிற அந்த வார்த்தையை சத்தியமாக நான் உணர். இன்ஃபேக்ட் அது வரைக்கும் எனக்கு பெருசாக இந்த விஷயங்களில் ஈடுபாடெல்லாம் கிடையாது. ஆனால் இந்த நிகழ்வு இருக்கு இல்லையா, அந்த சாஸ்திரிகளுக்கு நடந்த அந்த நிகழ்வு இருக்கு இல்லையா, அது என்னை காப்பாற்றுச்சு. யோசிச்சு பாருங்களேன், ஏன் ஒரு சாட்சி கூட இவர் தான் ஓட்டுனார் சொல்லியிருக்கலாமே, ஒத்தம் கூட சொல்லவே இல்லை. வண்டி வந்தது, தாறுமாற ஓடியது, முட்டியது, செத்துப்பட்டான், இப்படிதான் ஓடி. எல்லாருமே 8 சாட்சியும் இப்படியே தான் இருந்தது. ஸோ இது ஒரு சம்பவம், என்னோட வாழ்க்கையை ரொம்ப பாதித்த ஒரு சம்பவம். 2வது சம்பவம், அது கிருஷ்ணசுந்தர ஆசிரியர் மாமா ஒரு 2 வாரம் முன்னாடி ஒரு அவார்டு ஃபங்க்ஷனில் சந்தித்தோம். அப்போ கூட இந்த சம்பவத்தை நான் சொன்னேன். அதையே நான் மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன். இப்போ நாங்களாம் ஹைகோர்ட் ஜட்ஜாக இருக்கிறதுனால எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊர்லேருந்து எங்களுக்கு வந்து அன்னைக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்காக ஒரு காரும் ஒரு டிரைவரையும் எங்களுக்கு கொடுத்துருவா, நாங்கள் பயன்படுத்திக்கிறதுக்காக. ஒரு வருஷம் முன்னாடி 2 வருஷம் முன்னாடி நான் மெட்ராஸுக்கு எப்போது மேலே நான் மதுரையிலேருந்து வரேன். எனக்கு ஒரு கார் கொடுத்தாச்சு, ஒரு டிரைவரும் கொடுத்தாச்சு. அந்த நேராக என்னாச்சு, நேராக வந்தாச்சு. அந்த டிரைவர் பேர் பாட்ஷான்னு பேர். எங்கள் ஆற்று அம்மா வாசலில் வந்துட்டோம். ஒரு 1:15 மணிக்கு 1 மணி சுமாருக்கு வந்துட்டோம். சாப்பிட்றதுக்கு தான் வந்திருந்தேன். நான் சொன்னேன், பாட்ஷா நான் ஒரு ½ அன் ஹவரில் ரெடி ஆகிடுவேன், 1:30க்கு நீங்கள் ரெடியாக இருங்க, நீங்கள் சாப்பிட்டு வந்துடுங்க அப்படி சொல்லிட்டு கையில் 100 ரூபா கொடுத்தா அவருக்கு. உடனே பாட்ஷா வந்து ரொம்ப பவ்யமாக எனக்கு வணக்கம் சொல்லிட்டு, ஐயா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நான் தொழுகைக்கு போனோம், இது புது இடமா இருக்கு, மசூதி எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல, கொஞ்சம் தேட வேண்டியிருக்கும், அதனால் ஐயா வந்து 1:30 மணி வேண்டாம் 2 மணிக்கா வரீங்களா அப்படின்னு நான் சொன்னான். அவன் தான் தர்மத்தை எவ்வளோ தெளிவாக இருக்கான்னு பாருங்க நீங்கள். இது ஒரு சம்பவம். இப்போ ரீசெண்டாக நான் தினமணியில் ஒரு படித்தேன், தலைமை காஜியை நியமிக்கணும், முதலமைச்சர் தான் தேர்ந்தெடுக்கணும். ராஜாஜி தான் அப்போ முதலமைச்சராக இருந்தார். 5 பேர் அப்ளிகேஷன் போட்டிருந்தா. 11 மணிக்கு இன்டர்வியூ நடக்கிறதா இருந்தது. ஆனால் வந்து ராஜாஜி சில அலுவல் காரணமாக லேட்டாக வராங்க. ஒரு 12:30 மணிக்கு சுமார் வராங்க. வந்து பார்த்த போது 4 பேர் தான் இருந்தாங்க. ராஜா தாண்டி போகும்போதே கேட்குறாரு, என்னது 5 பேர் அப்ளிகேஷன் போட்டிருந்தாங்க, 4 பேர் தான் இருக்காங்கன்னார். உடனே அவர் உதவி செயலாளர் சொன்னார், பிஏ, அவர் தொழுகைக்கு நேரம் ஆகிடுத்தான், அதனால நான் 5வது அப்ளிகேஷன் போட்டவர் மசூதிக்கு போயிட்டார். அப்போ அவரே தலைமை காஜியாக போடுனாரான் ராஜாஜி. உடனே என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா, பல பேர் வந்து அவளாம் தன்னோட தர்மத்தில் தான் எப்படி இருக்கணும் அப்படிங்கும்போது தெளிவாக இருக்கா.
அப்படி இருக்கிறச்ச நாம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதான் கேள்வி. இந்த பாட்ஷா என்ன டிரைவர் சொன்னேன் இல்லையா, அந்த சம்பவம் தான் என்ன நானும் 3 வேளை சந்தியாவந்தனம் பண்ண வைக்கணும் அப்படி என்ன மாத்தியதுக்கு அந்த சம்பவம் தான் உண்மையான காரணம் இப்போதைக்கு. இந்த நிகழ்ச்சியில் வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஆனந்தமாக ஒரு எனர்ஜைசிங்காக இருக்குது. நான் மதுரையில் இருக்கிறதுனால பல நிகழ்ச்சிகள் என்னை கூப்பிடுவாங்க. எந்த ஒரு ரிலீஜியஸ் ஃபங்க்ஷனாக இருந்தாலும் நான் போவேன். மதுரையாக இருந்தேன்னா காந்தி நிகழ்ச்சி அந்த காந்தி ஆசிரமம் இருக்காங்க, போவேன். அங்கே போனால் வந்திருக்கிற மொத்தமே க்ரௌடே ஒரு 10-15 பேர் தான் இருப்பாங்க. வந்தது எல்லாமே எபோவ் 65 தான் இருக்கும். ஆனால் இங்கே தான் ஐ திங்க் ஆவரேஜ் ஏஜ் போட்டு பார்த்தோம்னா அது 15-16 தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இந்தியாவுக்கு நம்ம சனாதன தர்மம் என்னைக்கு நிற்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இந்த ஆடியன்ஸை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஏற்படுறது. ஜெயந்த் சொன்னாங்க கூப்பிட்ட உடனே வந்தேன்னு. சரி, நான் வர்றது பெரிய விஷயம் இல்லை, 17 வருஷமும் நடத்தின்னு இருக்கேளே இந்த ஓம் சட்டர்ஸ், அதுதான் பெரிய விஷயமா நான் நினைக்கிறேன். ஒரு விஷயத்த ஒரு நாள் பண்ண 2 நாள் பண்ணலாம், கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 17 வருஷமா இன்னும் தொடர்ந்து பண்ணுவோங்கிற நம்பிக்கையோட இருக்கு இல்லையா, அதுதான் பெரிய பெரிய விஷயம் அது. அதனால டாக்டர் நாராயணன், நீங்கள் டாக்டர் நாராயணன் நாராயணன் சார், டாக்டர் பாலாஜி, முரளி எல்லாருமே இந்த சம்மந்தப்பட்டிருக்கா இல்லையா, அத்தனை பேரோடையும் நான் மனசார உங்களுக்கு நான் நமஸ்காரம் தெரிவிச்சுக்கிறேன். கிரேட் திங். அண்ட் டிடிஎஸ் மாதிரி பெரிய மனுஷாலாம் இருக்காளேன்னா இஸ் ட்ரூலி எ கிரேட் கார்பரேட் ஃபிகர். அவள்லாம் இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு வருதுன்னு பார்த்து அசோசியேட் பண்ணிக்கிறாளோ அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாத்தையும் விட சாத்விக் மாமா இருக்கார், இப்போதைக்கு மாமி அங்கே இருக்கா, இவாளை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப ரொம்ப நிறைவாக இருக்குது. இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைக்கிறதுல எனக்கு ரொம்ப பாக்கியமாக நான் நினைக்கிறேன். இந்த 2 நாள் நிகழ்ச்சி முழுக்க ஜோராக நடக்கணும் அப்படியே இப்போ ஆசைப்படுறேன். எனக்கு முழுக்க இருக்கணும்னு ஆசை தான். நான் அவசரமாக பாம்பே போக வேண்டிய ஒரு நிமித்தம், அதனால இனாகுரல் முடிச்ச உடனே நான் கிளம்ப வேண்டியிருக்கணும். அதுக்கு நீங்களாம் மன்னிக்கணும். ஐ விஷ் திஸ் ப்ரோக்ராம் எ கிராண்ட் சக்ஸஸ். தேங்க்யூ. அதாவது நம்மளுடைய சீஃப் கெஸ்ட்டு ஜஸ்டிஸ் ஸ்ரீ சுவாமிநாதன் சாரோட உரையை கேட்கும்போது, வேத வாழ்க்கை நீங்கள்லாம் வாழ்ந்துட்டுருக்கீள், அந்த வாழ்க்கையை சாமானிய மனுஷாலும் எப்படி தன்னுடைய தர்மத்தை விடாமல் கடைப்பிடிக்கணுன்றதுக்கு ஒரு பாஷாவிலேருந்து இன்னொருத்தர்லேருந்து நான் அதான் என் தர்மம் ஒரு ஸ்பீச் எழுதி வச்சுன்னு படிக்கிறது வேற. பட் தன்னுடைய தான் அனுபவித்த பல அனுபவங்களை ரொம்ப சுவையாக எல்லாருக்கும் சந்தோஷமாக கேட்கும்படியாக சொன்னேன். உங்கள் ஸ்பீச் ஒரு ஆனந்த லகரியாக இருந்தது. நிச்சயமாக ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதை கேட்குறதுக்கே வெரி இன்ஸ்பைரிங். எங்களை மாதிரி நாங்கள்லாம் எல்லாருமா ஒரு சப்போர்ட் சிஸ்டமில் எங்களுக்கு ஒரு அங்கம் கொடுத்துருக்காரு பகவான். இந்த மாதிரி உங்களெல்லாம் நீங்களாம் பேசுகிறத கேட்டால் எங்களுக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருக்குது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப சந்தோஷம். இப்போ நம்ம நாராயண் சார் மதிப்பிற்குரிய அக்னிஹோத்ரி அவர்களை பற்றி சிறிய இன்ட்ரடக்ஷன் கொடுப்பார். அதுக்கப்புறம் அவரை நம்மளை ஆனர் பண்ணுவோம். ஆனர் பண்ணும்போது we request டாக்டர் பாலாஜி ஆல்சோ டு பி ஆன் த ஸ்டேஜ் அட் தட் டைம். ஓம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பில் வேதம் என்கரேஜ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், வேத வாழ்க்கையில் யார் ஈடுபட்டிருக்காளையோ அவள் அத்தனை பேரையும் என்கரேஜ் பண்ணணும், அவளை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறது தான் தாற்பயம். இப்போ வேதம் படிக்கிற உங்களை ஊக்குவிக்கிறோம் அப்படி சொன்னால், வேதம் படித்தா மட்டும் போராது, அதை அது வாழ்க்கையில் கொண்டு வரணும். அதாவது வைதிகன் அப்படி சொன்னால் வேதம் படித்தவன் அப்படின்னு அர்த்தம். ஆனால் வைதிக தர்மம்னு ஒன்று இருக்குது. அந்த தர்மத்தை அனுஷ்டிக்கிறவன் தான் உண்மையிலே வைதிகன். இப்போ ஞானிங்கிற பதம் இருக்குது. ஒரு விஷயத்தை தெரிஞ்சுனா ஞானி தான். அதாவது முக்கியமாக பிரம்ம ஞானின்னு எடுத்துப்போம். பிரம்மத்தை பற்றி நிறையா படிக்கிறோம், ஆனால் எல்லாருமே ஞானியான்னு கேட்டால் அது 2 விதமாக பிரிக்கலாம். பரோட்ச ஞானி, அபரோக்ஷ ஞானின்னு. நம்மளாம் பிரம்மத்தை பற்றி படிக்கிறோம், படித்த அளவில் தெரிஞ்சிட்டோன்னா பரோட்ச ஞானிகள். ஆனால் இந்த பரோட்சத்தினுடைய பராகாஷ்டை என்னதுன்னா, அந்த மனசு பிரம்மத்தில் ஸ்திரமாக இருக்கிறதுன்னு அர்த்தம். இது பரோட்ச ஞானியோட லட்சணம். ஆனால் அந்த பிரம்மமாகவே ஆகிறதுன்னு ஒன்று இருக்குது.
பிரம்மவித் பிரம்மைவ பவத்தின்னு சொல்லுவாள். அதாவது அந்த பிரம்மத்தை ரியலைஸ் பண்ணுறது, தன்னுடைய சொரூபம் என்ன அப்படின்னு ரியலைஸ் பண்ணுறவன் அபரோக்ஷ ஞானின்னு சொல்லுவாள். அவன் தான் உண்மையிலே ஞானிங்கிற பதத்துக்கு சரியான பொருத்தமான பர்சன். அதே மாதிரி வைதிகன் அப்படின்னு சொல்லிட்டா எல்லாரும் வைதிகால் தான், வேதம் படிக்கிறவாள்லாம், உபயுக்தமாக படிக்கிறவாளும் வைதிகா தான். ஆனால் அந்த வைதிக மார்க்கத்தில் யார் நிஷ்டையோடு இருக்காளோ, நிஷ்ணாதாவாக இருக்காளோ, அவள் தான் வைதிகன்ற பதத்துக்கு சரியான பொருள். அப்படி வாழறவா அக்னிஹோத்திரிகள். இந்த அக்னிஹோத்திரம் அப்படிங்கிறது சாதாரணப்பட்ட வேலை இல்லை. அதாவது விவாகம் ஆன உடனே ஔபாசனம்னு பண்ணுவாள். இது ஆரம்ப ஸ்டேஜ். இந்த ஔபாசனம் முடித்து அது கூடவே இஷ்டிகள்லாம் பண்ணுவாள். அந்த இஷ்டிகள்லாம் சேர்த்து பண்ணி இது அக்னி ஆதானம்னு சொல்லிட்டு இந்த அக்னியை வளர்க்குறதுக்காக அவள் தன்னுடைய வாழ்க்கையை டெடிகேட் பண்ணுறான். இப்போ ஒரு பிராமணனோட வலது கையில் அக்னி இருக்குதுன்னு சொல்லுவாள். அந்த அக்னி அவன் வலது கையில் எப்படி வரும்? அந்த அக்னி ஆதானம் பண்ணால் தான் வரும். நம்ம அடுப்பு முட்டினா வந்துடாது. அந்த மந்திரபூர்வமாக அந்த அக்னியில் ஹவிசு கொடுத்து அந்த அக்னியை ஸ்வீகாரம் பண்ணணும். அப்போ தான் அவன் கையில் அக்னி இருக்குன்னு சொல்லுவாள். அந்த மாதிரி இந்த அக்னிஹோத்திரியாக இருக்கிறவா அதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் மனுஸ்மிருதியில் இருக்குது. அதாவது வேதம் படிச்சிருந்தா மட்டும் போராது, வேதத்தில் பாரங்கதனாக இருக்கணும். அதாவது வேதத்தில் செம்மையாக நன்கு தெரிஞ்சவனாக இருக்கணும். இது மட்டும் இல்லை, வைத்தான குஷலன்னு சொல்லுவாள். அதாவது அந்த வேத மந்திரங்களை எப்படி பிரயோகம் பண்ணணும், எங்கே பிரயோகம் பண்ணணும், எப்படி பிரயோகம் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கிறவா வைத்தான குஷலர்னு சொல்லுவாள். ஸோ இந்த அக்னிஹோத்திரியாக இருக்கிறவா இந்த ரெண்டு விதமாகவும் இருக்கணும். அதாவது என்ன, வேத வித்தாகவும் இருக்கணும், வைத்தான குஷலனாகவும் இருக்கணும். வேதத்தை நன்னா படித்தவனாக இருக்கணும், அந்த வேத மந்திரங்களை எங்கே எப்படி எப்போது பிரயோகம் பண்ணணும் அப்படிங்கிறதும் தெரிஞ்சவனாக இருக்கணும். அதனால் அக்னிஹோத்திரியாக இருக்கிறவன் சாதாரண விஷயமாக இருக்க முடியாது. அடுத்தது என்னென்னா, இந்த அக்னிஹோத்திரம் பண்ணுறவன் சில பூர்வ அனுஷ்டானங்கள் பண்ணவா தான் அக்னிஹோத்திரியாக இருக்க முடியும். அது என்னன்றது ஒரு கொஞ்சம் சமஸ்கிருதத்தையும் சேர்த்து நான் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு ஹிந்தியில் ரொம்ப பேச முடியாது, அதனால் சமஸ்கிருதத்தையும் சேர்த்து சொல்லிடுறேன். சமஸ்கிருதம் புரிஞ்சிக்க முடியும்னு நினைக்கிறேன் நார்த்தில் வந்தவளால். சவுத்தில் வந்தால் சில பேர் புரிஞ்சிக்கலாம். மத்தியில் தமிழையும் சேர்த்து சொல்லிடுறேன். ஏன்னா அப்போ ரெண்டு விஷயமும் தெரிஞ்ச மாதிரி ஆகும். ஒரே தமிழிலே பேசிகிட்டு இருந்தால் அவளுக்கு புரியாது. எனக்கு ரொம்ப ஹிந்தி வராதுங்கிறதுனால சமஸ்கிருதத்தை சேர்த்துக்கிறேன். சர்வேபியா சவினே பிரணதி. விஷயஸ்ய காம்பீரியம் ககனம் ஸ்ரோத்ருணாம் நைகபாஷா ஞானசமத்துவம் ச உத்திஷ்ய அஸ்மின் விஷயே गीर्वाण्या भाषितं प्रभवामि. वेदज्ञ ब्राह्मणः वैदिकेति जानीमः. वेदं वेत्ति अधीतेव. परं वेदमार्गाणि यायि चेत् नाल्पविद्यो न बालिशः होता स्यात् अग्निहोत्री इति मनुः. अतः पंडितो भवितव्यः इति स्पष्टम्. मुण्डकोपनिषदि एवं पठ्यते, यस्याग्निहोत्रम् अदर्शनम् अपौर्णमासम् अचातुर्यमासम् अनाग्रयणम् अतिथिवर्जितं च अहुतम् अवैश्वदेवम् अविदिनाहुतम् ஆசப்தமாம் தஸ்ய லோகான் ஹினஸ்தி இதி. இந்த மந்திரத்தோட பொருள் என்னென்னா, அதாவது முண்டகோபனிஷத்தில் ஒரு மந்திரம் வருது. யாருடைய அக்னிஹோத்திரமானது தர்ஷபூர்ண மாசங்களோடு சேர்ந்து இல்லாமல் இருக்கிறதோ, தர்ஷபூர்ண மாசங்கிறது 2 இஷ்டிகள், பௌர்ணமியிலையும் அமாவாசையிலையும் பண்ண வேண்டிய 2 இஷ்டிகள், இதெல்லாம் சேர்த்து இருக்கணும். அச்சாதுரிய மாதம் சாதுர்மாசிய யஜ்ஞங்கள் பண்ணணும். அதெல்லாம் என்னது? வைஸ்வதேவம். இது 4 மாதத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய யஜ்ஞங்கள். வைஸ்வதேவம், வருண பிரகாசம், சாக்கமேதம், இப்படின்னு 3 யஜ்ஞங்கள். இதெல்லாம் பண்ணணும். இதை பண்ணாதான் அக்னிஹோத்திரியாக இருக்க முடியும்.
அடுத்தது ஆகரயணம்னு ஒரு யஜ்ஞம், அதை பண்ணணும். அதிதி வர்ஜிதம் ச, அதிதி சத்காரம் பண்ணணும். அகுதம் சரியான நேரத்தில் அந்த ஆகுதிகளை கொடுக்கணும். நம்ம சந்தியாவனம் பண்ணுறச்சு என்ன பண்ணுறோம்? பிராயசித்தார்ய பிரதானம் கரிஷே அப்படி பண்ணிடுறோம். அந்த மாதிரிலாம் இவ பண்ண முடியாது. சூரியோதயத்துக்கு முன்னாடி அந்த சமயத்தில், அந்த சூரியோதய சமயத்தில் இவ பண்ணணும். அந்த மாதிரி பண்ணலன்னா அந்த அக்னிஹோத்திரம் பிரயோஜனம் இல்லை. அந்த டயத்தில் பண்ணணும். அவைஸ்வதேவம், வைஸ்வதேவாதி யஜ்ஞங்கள்லாம் சேர்த்து பண்ணணும். இந்த பஞ்சமகா யஜ்ஞங்கள்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த மகா யஜ்ஞங்கள் ஒவ்வொரு கிரகஸ்தனும் ஒவ்வொரு யாருக்கு உபநயனம் ஆகிருக்கோ அவள் 5 யஜ்ஞங்கள் பண்ணணும். தேவயஜ்ஞம், பித்ருயஜ்ஞம், பூதயஜ்ஞம், வைஸ்வதேவம் இத்தியாதிகள், அப்புறம் பிரம்மயஜ்ஞம் அப்படின்னு ஒரு 5 யஜ்ஞங்கள் இருக்குது. அதோடு சேர்த்து இந்த வைஸ்வதேவ மந்திரங்கள்லாம் சேர்த்து சொல்லணும். அவைஸ்வதேவம். அவிதினாஹுதம், எப்படி செய்யணும்னு விதிக்கப்பட்டிருக்கோ அந்த மாதிரி செய்யணும். நம்ம இஷ்டத்துக்கு பண்ணிட முடியாது. ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நம்ம ஆச்சமனம் பண்ணுறோம், அடுத்தது புரோக்ஷனம் பண்ணுறோம், அப்புறம் பிராசனம் பண்ணுறோம், மறுபடியும் பிரதி புரோக்ஷனம் பண்ணுறோம், திருப்பி புனர்போக்ஷனம் பண்ணுறோம். சப்போஸ் நம்ம அந்த ஆபோஷனம் பண்ணுறதுக்கு மறந்துட்டோன்னு வச்சுப்போம். நம்ம என்ன பண்ணுவோம்? பண்ணிட்டு அருகேயும் விட்டுறோம். தப்புன்னு ஞாபகம் வருது, அடாடா பிராசனம் பண்ணவே இல்லையே அப்படின்னா ஒரு மந்திரம் சொல்லி பிராசனம் பண்ணிடலாம். இது விதி இல்லை, அவிதி தான். ஆனால் இது தப்புன்னு ஆகிடாது, நம்ம விட்டுட்டோங்கிற குறை வராது. ஆனால் இவ அக்னிஹோத்திரத்தில் இந்த மாதிரி தான் செய்யணும்னு விதி இருந்தால் அந்த விதி பிரகாரம் தான் அவள் செய்யணும். அந்த மாதிரி செய்யலைன்னா, இந்த மாதிரி நான் சொன்னேன் இல்லையா லிஸ்ட்டு, இந்த லிஸ்ட்டு பிரகாரம் அவள் செய்யலைன்னா ஆசப்தமாம் லோகான் ஹினஸ்தி, அவளுக்கு 7 லோகங்களும் கிடைக்காமல் போயிடுமா. அதாவது பூஹு புவஹா சுவஹா மஹஹான்னு தபஹா ஜனஹா அப்படி சொல்கிறோம் இல்லையா, இந்த 7 லோகங்கள், இந்த லோகங்கள்லாம் அவளுக்கு கிடைக்காமல் போயிடும். அப்படின்னா அக்னிஹோத்திரம் எவ்வளோ டஃப்பு, எவ்வளோ கஷ்டம்னு பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஒருத்தர் அக்னிஹோத்திர நிஷ்டையாக இருக்கார் அப்படின்னு சொன்னால் இத்தனை யஜ்ஞங்களும் பண்ணிட்டு இத்தனை யாகங்களும் பண்ணிட்டு அவள் இருக்கான்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஏதோ நான் 10வது பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எப்படி 9 கிளாஸும் பாஸ் பண்ணி 10வது முடிச்சிருக்கேன் அப்படின்னும் நம்ம புரிஞ்சுக்கிறோமோ, அதே மாதிரி அக்னிஹோத்திரம் பண்ணுறார் அப்படின்னு சொன்னால் இந்த யஜ்ஞங்கள்லாம் பண்ணி அவள் சிறப்போடு அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இருக்கான்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது இந்த அக்னிஹோத்திரம் பண்ணது மட்டும் இல்லாமல் வேத சொல்ல 40 சம்ஸ்காரங்கள் இருக்குது வேதத்தில். அந்த சம்ஸ்காரங்களும் ஒவ்வொன்றா பண்ணணும். இந்த சம்ஸ்காரங்கள் அப்படின்னா சம்ஸ்கிரியத்தை இது சம்ஸ்காரா, இதெல்லாம் நம்மளுடைய மனசை சித்த சுத்தியை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இதோட தாத்பரியம். ஒரு மனிதன் ஜன்மம் எடுத்து, ஒரு பிராமணன் முக்கியமாக எல்லாருக்கும் இது அன்வயிக்கும், பிராமணனுக்கு விசேஷமாக அன்வயிக்கும். அவனுடைய ஜன்மத்தினுடைய பலம் என்ன அப்படின்னா அந்த பிரம்ம பிராப்தி, அதாவது இறைவனை அடையணும். அந்த இறைவனை அடையிறதுக்கு மனசு நிச்சலமாக இருக்கணும், அங்கே இங்கே ஆடிகிட்டே இருக்கக்கூடாது. அது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் என்னென்னா இந்த மாதிரிலாம் பண்ணி மனசை சுத்தப்படுத்தணும். அதுதான் சம்ஸ்காரியம்னு பேர். அந்த சம்ஸ்காரங்களில் 40 சம்ஸ்காரங்களில் பாக்க யஜ்ஞங்கள் 7, ஹவீர் யஜ்ஞங்கள் 7, சோம யஜ்ஞங்கள் 7ன்னு 21 யஜ்ஞங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இது ஸ்ரௌதத்தில் இருக்குது, அதாவது ஸ்ருதியில் இருக்குது. இந்த யஜ்ஞங்கள்லாம் பண்ணவாதான் சோமயாஜி வாஜபேயின்னு சொல்லுவாள். இவா எப்படி அக்னிஹோத்திரமும் பண்ணிட்டு அந்த அக்னிஹோத்திரத்துக்கான ப்ரீ குவாலிஃபிகேஷனாக இருக்கக்கூடிய யஜ்ஞங்கள்லாம் பண்ணிட்டு அதை தவறியும் இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட யஜ்ஞங்களும் பண்ணுறாவா. அப்படி சோமயாஜி வாஜபேயி அப்படின்னு யஜ்ஞங்கள்லாம் பண்ணவா இந்த டைட்டில்லாம் அடையிறா. இப்போ நான் சொன்ன விஷயத்தை கொஞ்சம் உத்தர பாரதியாரெலாம் புரிஞ்சுக்கிறதுக்காக சமஸ்கிருதத்துலேயும் ஒரு தடவை சொல்லிடுறேன். यदि अग्निहोत्र कर्म दर्शपूर्ण इष्टिभिः सह नो चेत् एताः इष्टयः प्रति अमावास्यां पूर्णिमायां च करणीयाः तैः सह यदि न क्रियते चेत् यदि चातुर्मासी यज्ञैः सह न वर्तते चेत् चतुर्षु पर्वेषु क्रियमाणाः यज्ञाः वैश्वदेव वरुणप्रघास साकमेध यज्ञाः एतैः सह न तिष्ठति चेत्
यदि आग्रयणयज्ञैः नान्वितं चेत् अतिथिसत्कारवर्जितं चेत् यदि उचितकाले न कृतं चेत् वैश्वदेवादि पञ्चदैनचर्ययज्ञैः सह अकृतं चेत् एतावता मात्रं न यदि ज्ञातं वा अज्ञातं वा विधिवत् न निर्वर्तितं चेत् अथवा नियम उल्लङ्घेन कृतं चेत् तत् निष्प्रयोजकं भवति। एतेन किं ज्ञायते? अग्निहोत्री सन्ध्यावन्दनप्रभृति स्मार्त श्रौत इत्यादि सर्वेषां कर्मणामपि कर्ता भवति इति ज्ञायते। यदि तादृशं सः न भवति चेत् तस्य अग्निहोत्रं निष्फलं भवति। अग्निहोत्री भूर्भुवस्वरादि सप्तलोकेभ्यः वञ्चितो भवेत्। एतेन मन्त्रेण किं ज्ञायते? यदि सकामो वा निष्कामो वा कश्चित् अग्निहोत्रकर्मणि प्रवर्तते तेन बहु आयासपूर्वकं तत्कर्म करणीयं, सश्रद्धया समेधया अप्रमत्तेन च। मुख्यविषयः स्मर्तव्यः। अग्निहोत्रकर्मफलं तस्य यत्किमपि भवतु सर्वेषां कृते तत् पर्जन्यप्राप्तिफलं विदधाति। स्वस्य आयासात् परान् तुष्टीकरोति। एतत् एकं प्रयोजनम्। एतत् दृष्टफलम्। अदृष्टम् अनेकं। शास्त्रविदां सम्पर्कवशात् तान् अवगन्तुं शक्नुमः। इतोपि अधिकं तत्कर्म கர்த்தவியः ஞாத்தவியம். அதாவது அக்னிஹோத்திர கர்மம் பண்ணுறதுனால என்ன பிரயோஜனம் கேட்டால், பர்ஜன்ய பிராப்தி, அதாவது மழை வரும். உச்சித காலத்தில் மழை பெய்யும். இந்த மழை வரத்துக்கு பகவான் என்ன சொல்கிறார் கீதையில்? மனிதர்கள்லாம் தேவர்களை திருப்திப்படுத்தணும். தே தேவா பாவயந்தா, தே தேவ, யார் எந்த தேவர்கள்லாம் அதாவது திருப்திப்படுத்தப்பட்டாலோ அவர்கள்லாம் உங்களுக்கு வருஷம், அதாவது மழையாக பொழிஞ்சு உங்களுக்கு அபிவிருத்தி பண்ணுவா. உங்களுக்கு வேண்டிய சாப்பாடோ தனங்களோ எல்லாம் அபிவிருத்தி பண்ணுவா அப்படின்னு பகவான் சொல்கிறார். இது ஒன்று சொல்கிறது எக்ஸ்சேஞ்ச் பிஸ்னஸ். நீ தேவர்களுக்கு அபிஸ் கொடு, தேவர்கள்லாம் உங்களுக்கு இயற்கை வளங்களை கொடுப்பா அப்படிங்கிறது. இப்படி அந்த இயற்கை வளங்களை நம்ம வாங்கிறதுக்கு அவளுக்கு ஹவிஸ் கொடுக்கணும் இல்லையா? அந்த ஹவிஸ் கொடுக்க நம்ம ரெப்ரசன்டேட்டிவாக இந்த அக்னிஹோத்திரிகள் பண்ணிட்டு இருக்கா. தான் மட்டும் பண்ணலை, யஜனம் யாஜனம் ச அப்படிங்கிற மாதிரி இவா பல யஜ்ஞங்களுக்கெல்லாம் போய் அவளை யஜ்ஞங்களை பண்ண வைக்கிறா. இப்படியாக நமக்கு இந்த லோக க்ஷேமத்துக்காக பலவிதத்தில் அக்னிஹோத்திரிகள் பண்ணுறதுனால இந்த ஓம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் அப்படிப்பட்டவாளை வருஷா வருஷம் கௌரவிக்கணும் அப்படிங்கிற ஒரு தாற்பயம் எடுத்துட்டு இதுக்காக பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு மேலும் பண்ணுவோம். அவளுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும்னு பிரார்த்திச்சுட்டு மேற்கொண்டு இவரை பற்றி கொஞ்சம் சொல்லிடுறேன். இந்த வருஷம் அக்னிஹோத்திரி நார்த்துலேருந்து வரவழைக்கணும் அப்படின்னு பிரயாசப்பட்டோம். ஒவ்வொரு வருஷமும் சவுத்தில் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். நார்த்லேயும் அக்னிஹோத்திரிகள்லாம் இருக்காங்கிறதுனால அங்கேருந்தும் வரவழைக்கணுன்றதுனால ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிது. திரையம்பகேஸ்வர் போகிற மாதிரி அங்கே மதுர் கோபால் ஜோஷின்னு நமக்கு இங்கே வந்திருக்கார் ஒருத்தர். அவர் பல அக்னிஹோத்திரிகளை கலெக்ட் பண்ணி அவளை கௌரவம் பண்ணார். அங்கேருந்து ஒருத்தரை சூஸ் பண்ணி நான் அவரை பிரார்த்தனை பண்ணிட்டேன். எஸ் அக்செப்டட் டு கம் ஆல் த வே ஃப்ரம் சோலாப்பூர் எஸ் கம். இவர் வாஜபேயி சைத்தன்ய நாராயண காலே இது நாம ते तु सामवेद राणानि शाखायां विद्वान् महाविद्वान्. तैः बहुविध संस्थानेषु पुरस्कारं प्राप्तवन्तः. अनन्तरं ऋग्वेदशाकलशाखायामपि सम्पूर्णतया अधीतवन्तः. अतः ते द्विवेदी इति वक्तुं शक्नुमः. अनन्तरं श्रौत अग्नि आधानं तैः 2009 मध्ये स्वीकृतम्. अग्नि आधानं 2009 எடுத்துட்டார். அப்போதுலேருந்து பண்ணிட்டு இருக்கார். அக்னிஹோத்திர ஸ்வகிருஹே ஏவ, தன்னோட வீட்டிலேயே அக்னிஹோத்திரம் பண்ணுறதுக்கான சாலையெல்லாம் வச்சு பண்ணிட்டு இருக்கார். அது தவிர இவர் என்னென்னலாம் பண்ணியிருக்கார் அப்படின்னா,
நித்யாக்னிஹோத்ரி, தர்ஷபூர்ண இஷ்டி பண்ணுறவர், நிரூட பசுபந்தம் அப்படிங்கிற யாகம் பண்ணியிருக்கார், அக்னிஷ்டோமம், அத்தியக்னிஷ்டோமம், சோமயாகம், ஷோடசி சோமயாகம், அதிராத்திரம், வாஜபேயம் இப்படின்னு எல்லா விதமான யஜ்யங்களும் பண்ணியிருக்கார். இவர் வந்து பல சம்ஸ்தானங்கள், காஞ்சி மட்டம், ஸ்ருங்கேரி மட்டம், பலவித ஆச்சாரிய பீட்டங்கள் இவெல்லாம் அவர் கௌரவம் பண்ணியிருக்கா. இவர் வந்து நிறையா குழந்தைகளை அத்தியாபனம் பண்ணி அவளை பண்டிதாள் ஆக்கியிருக்கார். ஸோ இவரோட மெயின் என்னென்னா சாமவேதம், ராமாயணி சாக்கா, அதில் நிறையா பண்டிதர்கள் உருவாக்கியிருக்கார். இதுதான் அவரோட ப்ரொஃபஷனாகவே வச்சுட்டுருக்கார். லௌகிக உத்தியோகங்கள் போல அவர் இதை பண்ணிகிட்ருக்கார். அவர் இன்றைக்கி நம்ம ஹானர் பண்ண போகிறோம். அது எங்களுக்கு பெரிய கௌரவம். இந்த இந்த அவரை கௌரவம் பண்ணுறதுக்கு நம்ம சுவாமிநாதன் ஜஸ்டிஸ் அவர்களை நான் பிரார்த்தனை பண்ணி கேட்டுக்கிறேன். பாலாஜி வந்து வருந்தனை என்ன அந்த இதை கொடுக்க சொல்கிறார், கட்டை கொடுக்க சொல்கிறார். அவரை ஷால் போட்டு சொல்கிறார். நான் கூப்பிட்டேன் பாலாஜி. இவ்வளவு அவருடைய முக்கியமான ஒரு அக்னிஹோத்திரம் செய்கிறது வந்து எவ்வளவு இந்த லோகக்ஷேமத்துக்காக எவ்வளவு ஸ்ரத்தையோடு அவர் பண்ணின்னு இருக்காருன்றதை பற்றி நாராயண் சார் விரிவாக சொன்னார். இப்பொழுது உயர் திரு அக்னிஹோத்ரி அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கிறேன். அதுனா महान्तं अग्निहोत्रम् अत्र स्वस्य अनुभवान् वक्तुम् आह्वयामि. ते तु हिन्दीभाषया भाषयन्ति. नमस्सभाभ्यः सभापतिभ्यश्च. आज ओम चैरिटेबल ट्रस्ट इन्होंने यहाँ पर बुलाकर जो अग्निहोत्र का सम्मान उन्होंने किया है, क्योंकि हम अग्निहोत्र कर रहे हैं, हम वेदाध्ययन किए हुए हैं, इसको जानकर उसका सम्मान हो रहा है. इसलिए मैं ये अग्निहोत्र का सम्मान मानता हूँ और उनके संस्था को धन्यवाद देता हूँ कि उन्होंने अग्निहोत्रों की महत्ता समझी और एक अग्निहोत्री का यहाँ पर सम्मान आयोजित किया. आज आप सब लोग यहाँ पर वेदाध्ययन करने वाले बहुत सारे विद्यार्थी यहाँ पर मैं देख रहा हूँ, लेकिन यह जो वेदाध्ययन आप लोग कर रहे हैं उसका मूल क्या है? क्योंकि वेद सबका मूल है, हमने तो बहुत बार सुना है, लेकिन वेदों का भी मूल क्या है? जब हम उसको चिंतन करने लग जाएंगे तब समझ में आएगा कि अग्निहोत्र फला वेदाः,
अग्निहोत्र का फल क्या है, तो वो वेदाध्ययन है, यानी कि वो ज्ञान है। अभी नारायण जी बता रहे थे कि वेदाध्ययन करने के बाद आगे आगे जाने के बाद उसका उपयोग हमारे जीवन में हम लोग क्या करेंगे, क्योंकि हम लोग ने मूलांत अध्ययन किया, क्रमांत किया, घनांत किया, उसके बाद क्या है, उस अध्ययन हम क्यों कर रहे हैं, इस अध्ययन का हमारे जीवन में प्रयोग क्या है, हमारा प्रयोजन क्या है। जब हम वो प्रयोजन भूल जाते हैं उस चीज़ का, उस अध्ययन का, उस ज्ञान का, तब वो ज्ञान नीरस हो जाता है। यानी कि हमको ऐसा लगता है कि वो जो ज्ञान हमने पाया इसका क्या उपयोग है, हमने 12 साल अध्ययन किया, इतना परिश्रम किया, अब इसका क्या करेंगे। क्योंकि जब हम उस वेदाध्ययन को हमारे जीवन में उपयोग में नहीं लाएंगे तब तक उसका महत्व हमको समझ में नहीं आती है और उसका महत्व नहीं है, उसका फल नहीं मिलता है हमें। और जब हमको उसके कोई प्राप्ति नहीं होती है तो जो अध्ययन हमने किया है उसको वो विफल लगता है एक क्षण के बाद। इसलिए एक काल था 50 साल पहले या 40 साल पहले, पूरे महाराष्ट्र में सिर्फ ऋग्वेद के और शुक्ल यजुर्वेद के कुछ पुरोहित करने वाले लोग बच गए थे, बाकी वेदों का अध्ययन संपूर्णतया बंद हो गया था। क्योंकि यही बात थी कि सब वेदाध्ययी थे और जब ज़्यादा वेदाध्ययी हो जाते हैं और उसका प्रयोजन नहीं होता है तो वो फिर वो वेदाध्ययन करना छोड़ देते हैं। तो ये जो छोड़ने की प्रक्रिया है उसको हमको अगर रुकाना है तो उसका हमें उपयोग करना सीखना चाहिए, यानी कि वो प्रैक्टिकल में प्रयोग हमको करना चाहिए। उसके जो मंत्र है हमारे यहाँ ऋग्वेद में शौनकोक्त ऋग्विधान बोलकर बड़ा ग्रंथ लिखा हुआ है कि ऋग्वेद के हर सूक्त का क्या प्रयोजन है, कैसे उसके अनुष्ठान करना चाहिए, ये कहने वाला ग्रंथ है, उसको ऋग्विधान बोलते हैं। वैसे ही सामवेद में सामविधान है, सामवेद के जो भी मंत्र है उनका क्या हमको प्रयोग करना चाहिए उसके बारे में बताने वाला वो ब्राह्मण ग्रंथ है। हम लोग अध्ययन करते हैं लेकिन इन प्रयोगों के बारे में जानते नहीं हैं। तो ये प्रयोग जो है ये हमारे पूरे जो विद्वान यहाँ पर बैठे हुए हैं, जो समाज के मूर्धन्य जन हैं और ये वेदाध्ययन करने वाले विद्यार्थी आज मैं यहाँ देख रहा हूँ, उनको कभी भी वेदाध्ययन के समय में हमको ये देखना चाहिए कि हमारा एंड क्या है, हमारा उद्दिष्ट क्या है, हमारा उद्देश्य क्या है, हम किसके लिए वेदाध्ययन कर रहे हैं, ये हमको पहले समझना चाहिए। तब जाकर हमारे वेदाध्ययन के पीछे हमको क्यों दौड़ाया जा रहा है, क्यों हम लोग भाग दौड़ कर रहे हैं, ये हमको समझ में आएगा। क्योंकि आजकल पाठशालाओं में, संस्थानों में या यूनिवर्सिटी में, जो भी वैदिक यूनिवर्सिटी अभी आजकल चल रही है, उसमें यज्ञों के बारे में प्रैक्टिकल में कुछ भी नहीं हो रहा है। सब जो है वो वेदाध्ययन हो रहा है, उसका अर्थ ज्ञान हो रहा है, लेकिन अर्थ के बाद उसको प्रैक्टिकल में हमारे जीवन में क्या उपयोग है, वेद का जीवन में उपयोग क्या है, उसको हम लोग नहीं सोच रहे हैं। मेरा कहना है कि जैसे अग्निहोत्रियों का यहाँ पर सम्मान हो रहा है, इससे भी ज़्यादा महत्वपूर्ण है, मैं ओम चैरिटेबल ट्रस्ट के सभी पदाधिकारियों को उनको भी मैं निवेदन करूँगा कि ये जो वेदाध्ययन की जितने भी पाठशाला जहाँ भी चल रही है या यूनिवर्सिटी चल रही है, वहाँ पर यज्ञों के बारे में और यज्ञ के उन मंत्रों के प्रयोगों के बारे में कुछ ना कुछ प्रैक्टिकल नित्य होना जरूरी है। हम जब स्कूल में जाते हैं, लौकिक स्कूल में, वहाँ भी प्रैक्टिकल होता है, लेकिन मैं देखता हूँ कि पाठशालाओं में कोई प्रैक्टिकल नहीं होता है, बस नित्य संध्यावंदन होता है जो नित्य कर्म में आता है, लेकिन बहुत सारे पाठशालाओं में अग्नि कार्य नहीं होता है। और अग्नि कार्य जो है यह हमारे वैदिक जीवन प्रणाली का मूल सिद्धांत है, क्योंकि ऋग्वेद का पहला मंत्र जिसे हम लोग आद्य वेद बोलते हैं, उसका मूल मंत्र की उस संहिता की शुरुआत ही अग्नि शब्द से होती है। उस अग्नि को ही उपासना कहा है। जैसे अग्निमीळे पुरोहितम, अग्नि भी उसी को कहा है। अन्न भी, इड़ा नामक अन्न भी उसी का नाम है, पुरोहित भी वही है, ये सब उसी के विशेषण हैं। तो ये जो अग्नि की उपासना हमारे मंत्र के पहले अक्षर से शुरू होती है, उसको हम लोग भूल रहे हैं हमारे जीवन में। आज बहुत सारे विद्वान, घनापाठी सब कुछ तैयार हो रहे हैं,
लेकिन उनको नित्य अग्नि उपासना उनके घर में नहीं चल रही है। और जब तक हमारे घर में अग्नि की उपासना, उपासन, अग्निहोत्र इत्यादि नहीं चलेगा, तब तक हम पुरोहित कहने लायक नहीं रहेंगे। क्योंकि पुरोहित उसी को बोलते हैं, वो अग्नि का विशेषण है। अग्नि को देवताओं का पुरोहित माना है। पुरोहित कौन है? देवताओं का जो यज्ञ करवाता है, जो उनको हव्य ले जाके देता है, उसी को पुरोहित बोला है। अगर हम किसी यजमान के पुरोहित हैं तो हमको अग्नि उपासना हमारे जीवन में करनी चाहिए। इसके लिए हमारे वेदों ने, स्मृतियों ने, पुराणों ने, ब्राह्मण ग्रंथों ने, उपनिषदों में उनके स्थान में इतनी महत्ता बताई है यह अग्नि उपासना की। छांदोग्य उपनिषद में अग्निहोत्र के बारे में बोलते वक्त इतने सुंदर प्रकार से बताया है, यथेह क्षुधिता बाला मातरम पर्युपासता एवं सर्वाणि भूतानि अग्निहोत्रम उपासता। हम लोग अग्निहोत्र उपासना करें, किस तरह से करें उस उपासना को? तो यथेह क्षुधिता बाला, जब एकाध छोटा शिशु जब भूख लगने के बाद अपने माँ की उपासना करता है कि मुझे भूख लगी है, मुझे दूध पिलाओ, वो जिस आर्द्र भाव से, आर्द्र चित्त से और अपने पूरी लगन से अपनी माता को बुलाता है, वो जिस तरह से वो अपनी माता की उपासना करता है भूख के लिए, उसी तरह से हम सभी लोगों को, सभी वेदाध्ययन करने वालों को अग्निहोत्र की या अग्नि की उपासना हमको करनी चाहिए। ये अग्नि की उपासना बोलते वक्त आज हम हमारे भारतवर्ष में, अभी नारायण जी ने एक छोटा सा उसमें उदाहरण आपको बताया कि ये जो वेदाध्ययन, ये जो यज्ञ होते हैं, उन यज्ञों के परोक्ष रूप से भी इसका सभी समाज को, प्रकृति को इन यज्ञों का उपयोग होता है। यजमान को तो होता ही है उसके संकल्प के, कामना के द्वारा, लेकिन परोक्ष रूप से भी सभी प्रकृति को इस यज्ञ का, अग्निहोत्र का एक प्रभाव उनके ऊपर होते रहता है। वो क्या होता है? तो वो वर्षा होती है। ये जो पर्जन्य है वह उसका मूल सिद्धांत बताया है। अग्नौ प्रास्ताहुति सम्यक आदित्यम उपतिष्ठते आदित्यात् जायते वृष्टि ही ततोरन्नं ततः प्रजा। तो अग्नि उपासना जो है ये पर्जन्य के मूल में है। और जो पर्जन्य है वो पर्जन्य क्या है? हमें वर्षा प्राप्त होती है, हमें पानी प्राप्त होता है। और पानी क्या है? पानी हमारा जीवन है। क्योंकि अग्नि का जो आयतन है, आपो वा अग्नेरायतनम, आप जो है, पानी जो है वो अग्नि का आयतन है, उसका मूल स्थान है अग्नि का। इसलिए पर्जन्य की उपासना करना यानी अग्नि उपासना करना, अग्नि उपासना का फल जो है वो हमें वर्षा प्राप्त होती है। इसके लिए मैं एक आपको थोड़ा सा उदाहरण बताता हूँ। क्योंकि हमने जब अग्निहोत्र लिया, हमारे पिताजी ने जब अग्निहोत्र लिया, तब उनको यही प्रश्न पहले हुआ कि अभी हमने वेदाध्ययन किया, अग्निहोत्र उपासना कर रहे हैं, लेकिन ये अग्नि उपासना का हमें क्या प्राप्त होता है? हमारे जीवन में हम इतना कष्ट करके अग्निहोत्र कर रहे हैं, तो हमें क्या प्राप्त होगा इससे? तो इससे ये वर्षा प्राप्त होगी, ये जीवन प्राप्त होगा। जब ये वर्षा होती है तो ये कैसे होती है वर्षा? इसके लिए उन्होंने थोड़ा सा उसके ऊपर संशोधन करना, रिसर्च करना प्रारंभ किया। और रिसर्च का सारांश यह है कि हमारे भारतवर्ष में जो 12 ज्योतिर्लिंग है, ये 12 ज्योतिर्लिंग रामेश्वर से लेकर केदारनाथ तक, ये 12 ज्योतिर्लिंग जो है ये शिव के स्थान है। शिव के स्थान यानी कि क्या है? द्वादशादित्य परम पुरुष स एष रुद्रो देवता। यह हमारे हम रुद्र बोलते वक्त बोलते हैं कि ये रुद्र की देवता क्या है? द्वादशादित्य परम पुरुष स एष रुद्रो देवता। ये रुद्र क्या है? ये एकादश रुद्र है क्या? ये एकादश रुद्र नहीं है। जिसे हम परम पुरुष शिव बोलते हैं वो एकादश रुद्र नहीं, वो 12 आदित्य में जो 12वां है, जो 12वां आदित्य है वो रुद्र है, वो परम शिव है। उसको परम शिव माना है, उसको रुद्र माना है वेदों में। इसलिए रुद्र की उपासना में जब हम वो लोग
चमक बोलते हैं, तो चमक में हम क्या मांगते हैं? इदमश्च में बरिहिश्च में वेदिश्च में धिष्णियाश्च में। आज हम 100 बार बोल चुके हैं इसको, लेकिन हम जानते ही नहीं है इदमश्च में, बरिहिश्च में, वेदिश्च में, धिष्णियाश्च में क्या है ये, हम क्या मांग रहे हैं, हम क्या मांग रहे हैं? तो हम वो मांग रहे हैं कि जिसके द्वारा हम उस पद को हम लोग प्राप्त हो सके, यानी कि वो यज्ञ का स्वरूप हम मांग रहे हैं। जैसे यज्ञवाराह मतुलम बोला है, यज्ञवाराह क्या है? वही यज्ञ है जो यज्ञ के जितने भी वर्णन किया है, जो सोम का अग्निहोत्र का वर्णन है, वो वर्णन का रूप में जो हरिहर स्वरूप जो शिव है, जो परम पुरुष है, जिसे हम विष्णु मानते हैं, यज्ञो वही विष्णु, तो वो विष्णु का एक स्वरूप है, वो यज्ञ स्वरूप है। इसलिए उसको वराह नहीं है अवतार, वो यज्ञवाराह है, उसको विशेषण है, वराह नहीं अवतार, वो यज्ञ वराह है। तो उसी तरह ये जो रुद्र है, ये रुद्र हमारे 12 स्थान में स्थित है। क्योंकि रुद्र अगर हमने बोला, शिव के जो 11 रुद्र बोलेंगे हम लोग तो 11 हो जाएंगे, लेकिन यहाँ पर ज्योतिर्लिंग कितने हैं? 12 है। तो ये 12 क्या है स्थान? ये आदित्य के स्थान है, यानी कि ऊर्जा के स्थान है। इसलिए ये 12 जो ज्योतिर्लिंग है, ये 12 ज्योतिर्लिंगों की पौराणिक कथा जो भी है वो अलग अलग रूप में है, लेकिन सबको एक शब्द से जोड़ा गया है। वो जो शब्द है ज्योतिर्लिंग। ये ज्योति यानी ऊर्जा और लिंग यानी प्रकृति। वो ऊर्जा के प्रकृति स्थान हैं हमारे, यानी कि वो अग्नि के, आदित्य के स्थान है। पृथ्वी में अग्नि है, जैसे सूर्यो नो दिवस पातु वातो अंतरिक्षात अग्निर्न पार्थिवेभ्यः। द्यूलोक में क्या है? आदित्य स्वरूप है। अंतरिक्ष में क्या है? वायु स्वरूप है। और पृथ्वी पर क्या है? अग्नि स्वरूप है। जो देवता है वो अग्नि स्वरूप में है, लेकिन ये 12 द्वितीय स्थान में ये जो ऊर्जा अग्नि स्थित है, उस अग्नि के स्थान में अगर हमने यज्ञ किया, कोई भी वर्षाकारक यज्ञ अगर हमने किया, तो उसका रिसर्च ये कहता है कि ये भारतवर्ष में जो असंतुलित ऋतु हुआ है, उस ऋतु को हमको संतुलित करना है, सब जगह में सुवितरित सुवृष्टि करना है। तो ये 12 स्थान में हमको कुछ न कुछ वर्षा के लिए जो वेदों ने बताए हैं, उन यज्ञों को हमको करना चाहिए। तो उसके ऊपर पहले भी प्रयोग हुए हैं, इस साल भी प्रयोग हुए हैं। ये प्रयोग ऐसे है कि हम 12 ही ज्योतिर्लिंगों में इस साल पिछले 4 महीने में हम लोगों ने सोम यज्ञ वहाँ पर संपन्न किए हैं। तो ये सोम यज्ञ का फल क्या है? तो सोम यज्ञ का फल है कि जो हमारे ऋतु का मान जो बिगड़ा हुआ है, असंतुलित हुआ है, जहाँ वर्षा हो रही है बहुत हो रही है, जहाँ नहीं हो रही है वहाँ कुछ भी नहीं हो रही है, जो असंतुलित है वो संतुलित होने के लिए हमारे यहाँ जो ऋतुयाग होता है सोम यज्ञ में, उन ऋतुयागों का प्रयोजन वहाँ पर है। उसी सोम यज्ञ में प्रवर्ग्य नामक विधि होती है, वो प्रवर्ग्य नामक विधि भी वो भी वर्षाकारक मानी गई है। उस यज्ञ में उक्त स्तोत्र शस्त्र जो बोले जाते हैं, उन स्तोत्रों का भी फल जो है वो वर्षा कही गई है। क्योंकि उसमें जो स्तोत्र में जो आखिर में जो निधन पद होता है, वो निधन पद अगर हमको वर्षा चाहिए तो हम वर्षा के लिए जो निधन पद बोला है, उन निधन पदों का अगर हमने प्रयोजन उन स्तोत्रों में किया तो निश्चित रूप से हमारे यहाँ ऋतु संतुलन होता है, सुवृष्टि होती है। इस तरह का वहाँ पर विवेचन अनेक ग्रंथों में पाए जाते हैं। तो ये जो जैसे हमने बोला कि ये 12 जो हमारे स्थान हैं, ऋषिमुनियों ने बहुत या पुराणों ने ये बहुत विचार करके, चिंतन करके, प्रयोग करके हमको इन स्थानों का निर्माण किया है। आज हम लोग वो स्थान भूल चुके हैं। हम लोग किसी पूजा में सिर्फ दूध चढ़ाने में, नमस्कार करने में लगे हुए हैं, लेकिन उसका मूल जो उद्देश्य है हम लोग उसको भूल चुके हैं। यानी कि हम उन वेद मंत्रों को हमारे जीवन में, हमारे समाज के जीवन में सुदृढ़ता करने के लिए क्या करना चाहिए, यह हम लोग भूल चुके हैं। तो मुझे ये इन सभी विद्यार्थियों को और छात्रों को कहना है कि इन वेद मंत्रों को अध्ययन के साथ साथ
उन अध्ययन का, उन मंत्रों का हमारे जीवन में और समाज के जीवन में हम लोग क्या कर सकते हैं, क्योंकि हमारे अध्ययन के लिए समाज का हर वर्ग अपना तन मन धन लगा रहा है। हमारे यहाँ अध्ययन के लिए कुछ भी रुपए खर्च नहीं हो रहे हैं, तो ये हमारा अध्ययन कौन करा रहा है? तो कोई ना कोई समाज हमारे पीछे खड़ा है, इसलिए हमारा अध्ययन निर्विघ्नता से चालू है। तो हमारा भी उत्तरदायित्व है कि हमारा अध्ययन पूरा होने के बाद उसी समाज के लिए हम अपने जीवन में उन वेद मंत्रों का प्रयोग करके उन प्रयोगों का समाज को लाभ दिला सके। तो इसके लिए हमको अग्नि का साधन मानकर उसी को आराधना उपासना करके उनका जो ऋण है, समाज का जो ऋण है, जैसे हम देव ऋण, ऋषि ऋण और पितृ ऋण बोलते हैं। पितृ ऋण का ऋण क्या है? ये शरीर जो है जिससे हम धर्म करते हैं, जिससे हम वेदाध्ययन करते हैं, उस शरीर को हमने, हमारे पितरों ने हमको दिया है, इसलिए पितृ ऋण है। ऋषि का ऋण क्या है? ये वेदाध्ययन परंपरा जो गुरु शिष्य परंपरा से हमारे पास प्राप्त हुई है, ये ऋण किसका है? ये ऋषियों का ऋण है। उस ऋण को हमको वापस उनको चुकाना चाहिए। देव ऋण क्या है? वो वेदाध्ययन करके हम जब यज्ञ करेंगे और उसका इस प्रकृति को लाभ होगा, तब वो देव ऋण चुकेगा। यानी कि हमारा अध्ययन सिर्फ अध्ययन न होके वो हमारा वैदिक जीवन होना चाहिए। वो एक जीवन प्रणाली है। वो जैसे लौकिक शिक्षण होता है शालाओं में, वैसा ये शिक्षण नहीं है। इसको हम लोग गुरुकुल बोलते हैं। गुरुकुल यानी गुरुजी के घर में रहना, गुरुजी की सेवा करना और वो विद्या प्राप्त करना। क्योंकि विद्या प्राप्त करने के लिए हमको पहला सूत्र है कि गुरु शुश्रूषया विद्या, गुरु से शुश्रूषा करके हम लोग विद्या ग्रहण करें। ये पहला हमारा धर्म है। क्योंकि कुछ भी प्राप्त करना है, जब हम प्राप्त होता है तो उसका रिटर्न हमको देना चाहिए। तो समाज हमको सिखा रहा है, तो समाज को हमको रिटर्न देना चाहिए। इसके लिए हमको वेदाध्ययन के बाद अग्नि उपासना करें, उपासन का नित्य अपने घर में अग्नि उपासना करें, जिससे हमें वो ऊर्जा प्राप्त हो और उस समाज में हम उसको ऋण चुका सकें। तो इस तरह से मेरा कहना है सभी को कि अग्निहोत्रों की उपासना, अग्निहोत्र के बारे में जानना, अन्यथा ये जो वेदाध्ययन है ये शुष्क हो जाएगा, नीरस हो जाएगा। उसको नीरस न हो, वो एक फल के रूप में हमारे पास है। क्योंकि अग्निहोत्र फला वेदाः, ये वेद हमको फल के स्वरूप प्राप्त होता है। लेकिन फल को प्राप्त होने के बाद हमको उसके मूल को नहीं भूलना चाहिए। जो अग्निहोत्र है उसका मूल, उस वृक्ष को भूलना नहीं चाहिए, क्योंकि आगे भी हमको उस तरह से फल हमको प्राप्त करने हैं। तो उन फल प्राप्ति के लिए जो हम आप लोगों को प्राप्त हुआ है, आप फिर एक बार उससे मूल के ओर लौटो और अग्निहोत्र उपासना अपने जीवन में लाओ। बस यही कहते हुए मैं मेरे 2 शब्दों का विराम करता हूँ। और ओम चैरिटेबल ट्रस्ट को मैं निवेदन करता हूँ कि ये जैसे ही इनके 10-12 साल अभी इनके इस प्रयोगों के, ये परीक्षाओं के हो गए हैं, तो एक तपःपूर्ति हुई है। अब ये उसको थोड़ा सा सीमा का उल्लंघन करके अग्निहोत्र के बारे में, इन वेदाध्ययन के प्रयोगों के बारे में भी आप कुछ ना कुछ इसके बारे में चिंतन करना शुरू करो और उसको भी सहायता कुछ ना कुछ करने के लिए आप अग्रसर हो। यही करके मैं मेरा 2 शब्द समाप्त करता हूँ। ஸ்ரீ சைத்தன்ய நாராயண காலே சுவாமிஜி கா தன்யவாதம். அதாவது அக்னி உபாசனை எவ்வளோ முக்கியம்னு சொன்னதோடு இல்லாமல் இவ்வளோ ரொம்ப அழகாக ஒரு உபன்யாசமும் பண்ணார். ரொம்ப சந்தோஷம். இப்போ நம்மளுடைய மகாமகோபாத்தியாய சாஸ்திரிகள் அவர்கள் அவருடைய சிறப்புரையாற்றுவார்கள். ஓம் யஜ்ஞோ ராயோ யஜ்ஞயே சேவசூனாம் यज्ञस्यानाम् उतसुक्षितीनां यज्ञ इष्टपूर्वचित्तिं दधातु यज्ञो ब्रह्मन् वागुमप्येतु देवान्. வேதத்துடைய மேற்பத்தியும் 15 வருஷமாக நடந்திருந்ததான ஒரு விசேஷங்களை பற்றியும் விசேஷமாக இன்றைய தினம் நாராயணன் அவர் சொன்னார். அப்புறம் ஜட்ஜ் அவரும் ரொம்ப நிறைய விஷயம் சொன்னார்.
அக்னிஹோத்திரத்தை பற்றி என்னென்ன விஷயங்கள் உண்டோ எல்லாத்தையும் சுருக்கமாக அக்னிஹோத்ரி அவர்கள் நம் ரிக்வேதத்தை உள்ளதான மந்திரத்தில் ரிக்வேதத்தில் உள்ள சம்மிதப்படி அந்த விஷயங்களை ரொம்ப என்ன சொன்னார். இதில் என்ன சொல்கிறாருன்னா, யஜ்யம் ராயம் யஜ்ஞி சேபசூனா யஜ்யந்தான் எல்லாத்துக்கும் நல்லது. அதுக்கு கீதையில் அன்னாத் பவந்து பூதானி பர்ஜன்யாத் அன்னசம்பவ யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யா யஜ்ஞ கர்ம சமுத்பவ கர்ம பிரம்மோத்பவம் வித்தி பிரம்மாட்சர சமுத்பவம் ஏவம் பிரவர்த்திதம் சக்கரம் நானுவர்த்தயதீஹயः அகாயுரிந்திரியாராமः மோகம் பார்த்து சஜீவிதி. இஜ்ஞாதி அனுஷ்டானங்கள் இல்லைன்னா நமக்கு சரியானபடி மழை கிடைக்காதுங்கிறது பெரிய விஷயம். அந்த மாதிரி எல்லா நன்மைக்கும் காரணமாக உள்ளதா பர்ஜன்யங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கிறதுனால அதை பற்றி ரொம்ப நல்லா சொல்லி அக்னிஹோத்திரத்தில் விசேஷங்களை சொல்லி அதில் இந்த தடவை பண்ணதவர் இவர். நான் எந்த ஊர்? सोलापुर मध्ये एते यद्य कार्यं कुर्वन्तः सन्ति. महान् सन्तोषः. एतेषां समयः जातः, तस्मात् दशनिमेषु एतेषां प्रस्थानमपि वर्तते इति कृत्वा इदानीं सर्वेषाम् इतः परं वेदमार्गः तत्र घनपारायणम् इत्यादि किम् इति என்ன பண்ண போகிற இப்போ அடுத்தது கல்வச்சுவாரங்கிற இதை பற்றி ஆரம்பிக்க போகிறார். அது எல்லோரும் கேட்டு சந்தோஷப்படணும்னு கேட்டார். அதனால் இதை கலந்தண்டபா அவர்களுக்கு விசேஷமாக ஜட்ஜ் அவர்களுக்கு ரொம்ப நன்றியை சொல்கிறேன். ஓம் தான். சாஸ்திரிகளுடைய இந்த இது வருடா வருடம் ஆவலோடு நாங்கள் காத்துட்டுருப்போம். வேதிக் டிலைட்டில் இன்னும் மிகப்பெரிய பிரம்மாண்டமாக அவருடைய இதை நம்ம கணீர் குரலை நம்ம கேட்போம். நம்ம இப்போ திரு டிடிஎஸ் சார் அவர்கள் ஓட் ஆஃப் தேங்க்ஸ். நமஸ்காரம். இருக்கிறதுக்குள்ளே எனக்கு ஈஸியஸ்ட் ஜாப் இன்னைக்கு நன்றி உரை. பட் பிஃபோர் ஐ கெட் இன் டு தட், இது ரொம்ப ஒரு யுனீக் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஹாவ் திஸ் கான்ஸ்டலேஷன் ஆஃப் பீப்புள் ஆன் தி ஸ்டேஜ். சாஸ்திரிகள் அஃப்கோர்ஸ் அவர் இல்லாமல் இந்த ஈவெண்ட் இல்லை. பட் ஜட்ஜு சார் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துனது இஸ் a great source. It's great honor for us, but also gives us great joy. And of course, Agnihotri, Sri Chaitanya Narayana Kale, avaroda, many exhortations. I think he has given homework for Om Charitable Trust to do. ஏன்னா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டார். அதை எப்படி பண்ணுறது என்ன பண்ணுறது is now something that we have to break our heads with. But just want to quickly take this opportunity. ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம். Starting with Mahamahopādhyaya Krishnamurti Shastrigal, of course Justice Swaminathan sir. எல்லாரும் usually you have taken time out of your busy schedule and come and சொல்லுவா. அது உண்மையாக இருக்கலாம். பட் மோர் தென் தட் உங்களோட ஈடுபாடு அண்ட் த கனெக்ட் தட் யூ ஃபீல், உங்களோட ஓன் பேக்ரவுண்ட், ஹவு இட் கனெக்ட்ஸ் யூ டு தட் டு திஸ் மேக்ஸ் அஸ் எக்ஸ்ட்ரா ப்ரவுட், எக்ஸ்ட்ரா ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சந்தோஷம். अग्निहोत्री श्री चैतन्य नारायण काले जी, आपको भी बहुत बहुत धन्यवाद. आपने हमको काफ़ी आदेश दिए. हम कोशिश करेंगे जितना भी हो सके हमारी ट्रस्ट की तरफ से जो बढ़ाया जा सके हम ट्राई करेंगे. Other than that, of course,
நாராயணன் வந்து இந்த எக்ஸாமை பற்றி விஸ்தாரமாக சொன்னார். ஸோ அதுக்கு இது எக்ஸாமினர்ஸோட ரோல் வாஸ் அ வெரி க்ரூஷியல் ரோல். ஸோ எல்லாருக்கும் பெரிய நன்றி. அஃப்கோர்ஸ் ஆல் த குருஸ் அண்ட் த டீச்சர்ஸ் அண்ட் ஆல் த பாட்டசாலாஸ் அவளுக்கும் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். தேங்க்யூ டு தெம். அஃப்கோர்ஸ் இது எல்லாம் இருந்து வித்தியார்த்திகள் இல்லைன்னா எல்லாமே வேஸ்ட்டு. ஸோ பிக் தேங்க்ஸ் டு ஆல் த வித்தியார்த்திஸ். இங்கே கூடியிருக்கிறவா, முன்னாடி ரீஜனல் காம்படிஷனில் வந்தவா எல்லாருக்கும் பிக் தேங்க்யூ. அண்ட் ஃபைனலி டு ஆல் த டோனர்ஸ் ஆஃப் ஓம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட், இண்டிவிஜுவல்ஸ், கம்பெனிஸ், ஆர்கனைசேஷன்ஸ். அது இல்லாமல் இந்த ஈவெண்ட் நடக்காது, இந்த காலக்ஷேபம் நடக்காது. ஸோ அவளுக்கும் நாங்கள் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். ஸோ ஒன்ஸ் அகெயின் ஆன் பிஹாஃப் ஆஃப் all of us, the volunteers and everyone who is connected with Om Charitable Trust, ரொம்ப நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். இதுவரையிலும் இந்த மேடையில் அமர்ந்திருக்கிறவர்கள் எல்லாரோடும் சிறப்புரையாற்றினதை, நிறைய அறிவுரைகள் சொன்னதை, நிறைய ஆலோசனைகள் சொன்னதை எல்லாம் கேட்டோம். இப்போ இந்த ஈவெண்ட் இதோட இனாகுரேஷன் இதோட பூர்த்தி ஆகுது. இதுக்கு அடுத்தது எல்லாமே உங்களுடைய பங்கு தான். ஆவலோட எல்லாரும் காத்துருக்கிற கல்வைத்த வாரம், ஜெயந்த் விஸ்வநாதன் ரொம்ப விரிவாக சொன்னார். இந்த கல்வைத்த வாரம் போட்டி இதுக்கு முடிஞ்ச உடனே இது ஆனோடனே நம்ம ஆரம்பிக்க போகிறோம். தேங்க்யூ ஆல். தன்யவாதம். போட்டி இதுக்கு முடிஞ்ச உடனே இது ஆனோடனே நம்ம ஆரம்பிக்க போகிறோம். தேங்க்யூ ஆல். தன்யவாதம். பிரார்த்திக்கிறேன். तस्माद्वा एतस्मादात्मन आकाशः सम्भूतः आकाशात् वायुः वायोरग्निः अग्निरापः अद्य पृथिवी पृथिव्या ओषधयः ओषधीभ्योऽन्नम् अन्नात् पुरुषः